ஆணவ மலத்தினுடைய காரியப்பாடுகள் ஒரு 7 விஷயத்தை நம்ம பார்த்தோம். இந்த 7 என்னென்னு சொல்லியிருந்தோம்? மோகம், மதம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம். இது ஒன்று என்ன அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தை நம்ம விளக்குறோம். அப்போது அதாவது உலகத்தில் கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போனோடனே ஒரு பொருளை வாங்க போகிறீங்கன்னு வச்சுங்க. ஏதோ ஒரு வாங்க போனப்போ நம்ம என்ன பண்ண போனோடனே இது இருந்தால் நல்லாயிருக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கும், இருந்தால் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்ட்ரா எல்லாம் வாங்கிடுறீங்களே. இப்போ அது இல்லாமல் தானே இன்றைக்கி வாழ்ந்துட்டு தானே போனீங்க. காலையில் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, வாங்க போன பொருள் இல்லாமல் வேறு பொருளை போய் வாங்குறீங்க கடையில் போய். அந்த பொருள் இல்லாமல் காலையிலேருந்து குடும்பம் நடக்கலையா வீட்டில்? நல்லா தானே நடந்தது. ஆனாலும் போய் வாங்குறோமா இல்லையா? தேவை இருக்கோ இல்லையோ ஒரு பொருள் மீது விருப்பம், அதுதான் மோகம். வேண்டுதல் வேண்டாமை அதை பற்றி யோசிக்காமலே ஒரு பொருளை நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ அதை நம்ம அதை விரும்புறது. நமக்கு தேவையா இல்லையா அதை நம்ம விரும்பணும், அவ்வளோதான். அது பொருள் மட்டும் இல்லை, எல்லாமே அவங்கவுங்க விருப்பத்துக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வச்சுக்க வேண்டியதான். இது உதாரணத்துக்கு ஒரு கடை உதாரணத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் போனால் விளங்குதா? அடுத்தது மதம். இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கும், ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொருளோட வசதியான பொருள்லாம் உலகத்தில் நிறையவே இருக்கும். ஆனால் நமக்கு எது நமக்கு தெரியுமோ, நம்ம எதை விரும்பணுமோ அதுதான் உலகத்திலே வசதியானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் வசதி. என்ன நீங்கள் என்ன பார்த்தீங்க, இங்கே வாங்க, இந்த பக்கத்துக்கு வாங்க, நான் காமிக்கிறேன் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு அது வசதி பேசுகிறோம்ல. நமக்கு பிடிச்சது தான் சரியானது அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை, நான் விரும்புகிறது தான் சரியானது நினைக்கக்கூடிய தன்மை, அதுதான் மதம். பற்றிய பொருளை கொண்டாடுதல், மேம்பட்டது வேறில்லை என்றல். பற்றிய பொருளை கொண்டாடுதல், நீங்கள் தேவை இருக்கோ இல்லையோ ஒரு பொருளை பற்றுனீங்களா, இப்போ இந்த பொருளை பெருசு அதுதான் கொண்டாடுறது, அதுதான் பெருசு அப்படின்னு கொண்டாடுறது. அதை விட வசதி வேற ஒன்று இல்லைன்னு நினைக்கிறது. கொண்டாடுதல் கொண்டாடுதல் அது அறியாமை தானே. உலகத்தில் அதோட வசதியாக கிடையாதா? நாம் வச்சிருக்கிறத விட பெரிய பெரிய வசதிலாம் இருக்குது உலகத்தில் எல்லாத்துலேயுமே. ஆனால் நமக்கு வச்சிருக்கிறது தான் பெஸ்ட்டு நினச்சிக்கிறோமோ இல்லையா, அதுதான். அடுத்து அராகம். அராகம் மென்மேலும் ஆசையை பெருக்குவது, அதை பார்த்து பார்த்து ரசிக்கிறதாக. என்னையா அது, நமக்கு கிடைச்சது மாதிரி உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அணைச்சி சந்தோஷப்பட்டு நினைக்கிறோம்ல, அது நம்ம பெற்ற பிள்ளையாக கூட இருக்கட்டும். அதான் நம்ம பிள்ளையோட வசதியான பிள்ளை உலகத்தில் கிடையாதா? நல்லா இருக்குது, நிறையா இருக்குது. அதனால் நம்ம பிள்ளை தான் நமக்கு வசதியாக தெரியுது. மென்மேலும் ஆசையை பெருக்குதல், அது மேலே இன்னும் அதிகமான ஆசையை உண்டு பண்ணுறது ராகம். தேவை இருக்கோ இல்லையோ ஒரு பொருளை விரும்புனீங்க, அது மேலே அதுதான் உலகத்திலே வசதியான பொருள் நினைச்சிங்க, அந்த பொருள் தான் அந்த பொருள் போல் அது மேலே ஆசை அதிகமாக பெருக்குனீங்க. இப்போ உங்களுடைய ஊழ் வழியினாலே, உங்களுடைய இருக்கக்கூடிய கண்மத்தினாலே, விலை வசத்தினாலே அந்த பொருளை இழந்துட்டீங்க. அப்போ நீங்கள் வச்சிருக்கிற பொருளை இழந்துட்டீங்க, அதனால் அடையக்கூடியது என்னது? கவலை. ஆமாம் ஆமாம். இப்போ கவலைங்கிறதுக்கு காரணம் யாருப்பா? ஆணவமலம். கரெக்டாக சொன்ன, ஆணவமலம். நாம் தான் கவலைப்படுறது, நம்ம கவலைக்கு யார் இப்போ காரணம்? ஆணவமலம் இருக்கிறதுனால தான் நம்ம கவலையாக போடுறோம். இல்லைன்னா கவலை என்பது நமக்கு வராது. நினைத்து வருத்தப்படுறது ஊழ் வழியினாலே. ஊழ் வழியால் அதனை இழந்து துன்பம் அடைதல். ஊழ் வழியினால் அதனை இழந்து துன்பம் அடைதல். அதே பொருளை இழந்து துன்பம் அடைகிறது, அது எப்படி புரிஞ்சுப்பீங்களோ அப்படி எழுதிக்க. அடுத்தது என்ன? தாபமா? ஒரு பொருள் நம்ம எடுத்து போயிட்டுனா உடனே அப்படியே சரி போயிட்டு போன போட்டோம் அப்படின்னு விட்டுருவோமா? அதே தான் இல்லையா? தாபம் மேலும் மேலும் தவித்தல். மேலும் மேலும் தவித்தல். மேலும் மேலும் தவித்தல்.
இந்த பசங்களாக இருக்கானுங்களே, சின்ன பிள்ளைங்களாம் 20 வயசு 25, இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பொண்ணுங்களை விரும்புவானுங்க இல்லையா? விரும்புவானுங்க. அது கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாம் வெளில போவாங்க வருவாங்க. உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லை, என்ன விட்டா உனக்கு யாரும் இல்லை, எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. திரும்பி பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு போடும் வேறு யாரையாவது. உடனே என்ன பண்ணியிருப்பான், தாடிலாம் வச்சுக்கிட்டு சேவ் பண்ண மாட்டான், குளிக்க மாட்டான், நல்ல துணி போட்டுக்க மாட்டான், பேசிட்டு இருப்பான். என்னன்னு எனக்கு என்னங்க நம்மளுக்கு வாழ்க்கை இருக்குது, வாழ்க்கையே அவதாங்க போயிட்டாங்க. அவன் எல்லாம் சொல்கிறேன் அவெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, எனக்கு இல்லை, எனக்கு என்ன அலங்காரம், எனக்கு என்ன கல்யாணம், சேவ் பண்ணு என்ன பண்ண போகிறேன், நான் நல்ல தண்ணி போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி இழந்த பொருளை நினச்சி உள் வெதும்பி செயலின்றி போதல். இவன் செயல் இல்லாமல் தானே போனான். அப்போ சொல்றது புரியுதா இல்லையா? அதுக்காக அந்த உதாரணம் எடுத்தேன். இழந்த பொருளை உள் வெதும்பி செயலின்றி போதல். அவனை திரும்பி வேற ஏதாச்சும் வேற ஊருக்கு அழைச்சிருப்பாங்க, பெரியமா வீட்டுக்கு அனுப்பி ஒப்பிச்சுப்பாங்க. ஒரு மாதம் அங்கே இருப்பான், போய் அத்தை வீட்டில் போய் 1 வருஷம் இருப்பான். அப்புறமேலே ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்க வச்சுருப்பாங்க. அப்புறமேலே வேலைக்கு போவான். அங்கே போய் 4-5 பழக்க வழக்கம் ஏற்பட்டது பிறகு தான் அப்புறமேலே தான் மனசு மாறும் அவனுக்கு. இதான் உலக அனுபவத்தில் பார்க்குறோமா இல்லையா? அதே தான். இப்போ நமக்கும் தான் நம்முடைய உறவுகளை இழந்துடுறோமே. உறவுகளை இழக்கும்போது என்ன நினைக்கிறோம் நம்ம? இதே மேலே தான் நம்மளும் வரோம். நம்மளுக்கு எனக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில், என் லைஃப்பில் என்ன இருக்குது, நம்மளுக்கு என்ன அலங்காரம், என்ன அழகு, என்ன பொட்டு, என்ன புடவை, என்ன இப்படி பேசிக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் என்னது? வாட்டம். அதான். அடுத்து விசித்திரம். வாட்டம் தான் இப்ப சொன்னது. விசித்திரம். விசித்திரங்கிற உணர்ச்சி என்னன்னா, ஒரு பொருள் இவனுக்கு கிடைச்சி இப்போ இழந்துட்டான் இல்லையா, இழந்தவன் மாதிரி இல்லாமல் ஒரு பொருள் கிடைச்சிட்டு அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். அந்த பொருள்னால அனுபவிச்சுக்கும் போது அவன் நினைப்பான், இப்போ இவளுக்கு எனக்கு என்னங்க அவன் லைஃப்பில் இருக்குது, இன்னைக்கு எனக்கு கிடைச்ச மாதிரி யாருக்கும் கிடைச்சிருக்கு, என் பிள்ளைங்கிற மாதிரி அவன் இந்த உலகத்தில் அவன் பிள்ளை பத்துறேன், என்ன மாதிரி அவன் வளர்த்து தருவான் என் பிள்ளைய, என் பிள்ளை மாதிரி வேலைக்கு போனவனாவது இருக்கானா, குடும்பத்தை பார்க்குறவனாவது இருக்கானா, இன்னைக்கு என்னங்க கவலை, ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்கான். பார்த்தீங்களா, பெருமிதப்பட்டு கொண்டு. அதுதான் விசித்திரம். இந்த மாதிரி எந்த பிள்ளையெல்லாம் எத்தனை பேர் ஏற்றினாலும் அதே பிள்ளை தான் நாளைக்கு வெளியில் வச்சு சோறு போடும் அவனுக்கு. அதையும் அவன் பார்த்துருப்பான். நாளைக்கு நமக்கும் அதுதான் நிலமனு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவன் விசித்திரப்படுறானா இல்லையா? இனி எனக்கு என்ன வேண்டும், எல்லாம் இருக்கிறது என்று கருதி மெய்ப்பொருளை நினையாத தன்மை. மெய்ப்பொருளை நினையாத தன்மை. உண்மையை நினைக்காம, மெய்ப்பொருள் நினைக்காம பருப்பொருளில் மட்டும் கவனத்தை செலுத்துறது, மேலோட்டமான கருத்து மட்டும் பார்க்கறது. மோகம்னா ஒரு பொண்ணு மேலே ஆசைப்படுறது. ஃபஸ்ட்டு அவள் நமக்கு தேவையோ தேவையில்லையோ, அவளை நம்ம கட்டிக்க முடியுமா கட்டிக்க முடியாதா என்னன்னு தெரியாது, இவள்கிட்ட பேசலாமா பேசக்கூடாது நமக்கு தெரியாது, இவள் நல்லா வழக்கமா குடும்பமா கோத்திரமா நமக்கு என்னன்னு தெரியாமலே அவளை பார்த்தனே விரும்புகிறான். பார்த்தீங்களா, அதான் மோகம். அடுத்தது மதம். அந்த பொண்ணு பெரிய அழகாக உலகத்தில் இது கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு கொண்டாடுறான்ல, அதான். இல்லை எழுதியாச்சு, நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து வேறு உதாரணத்தினால விளக்குறேன். சிவஞான சுவாமிகள் மாபாடியத்தில் இந்த பையன் ஒரு பொண்ணு மேலே வச்ச விருப்பத்தை வச்சு தான் விளக்குறார். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆமாம். அடுத்து அராகம்ங்கிறது மேலே அதை நினச்சி சந்தோஷப்படுறது. பருப்பொருள்லாம் வெளியில் மட்டும் தெரியக்கூடிய தோற்றம், இது மட்டும் தான் உண்மை நம்புறது. அதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது தெரிஞ்சிக்காத தன்மை. கவலை, அது இழந்து போனப்போ கிடைக்கக்கூடிய துன்பம், அது மேலே மேலே நம்ம கிடைக்கல நினைக்கக்கூடிய தவிப்பு. ஆமாம். வாட்டம்ங்கிறது உள்வெதும்பி மூர்ச்சையை ஆகி செயலிழந்து போகிறது, இழப்பினால ஏற்படக்கூடிய செயலிழப்பு. பார்க்குறோம்ல, ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உறவு இழந்து போயிட்டாங்கன்னா 2 நாளைக்கு அப்படியே அந்த தூக்குற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மயக்கம் மட்டும் விழுவாங்க, சாப்பிடாம கிடப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அது பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் 2 வேளை சாப்பிடாம இருப்பாங்க. வர 3வது வேளை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்புறம் என்ன நம்ம சாப்பிடாம இருக்க முடியும்? நம்ம உயிரோடலாம் இருக்கோம், சாப்பிட்டு தான் ஆகணும். 4வது வேளை என்ன சமைச்சப்பா, காலைல என்ன செஞ்ச அப்படிம்பாங்க, இவங்களே கேட்பாங்க. 5வது வேளை விருந்தெல்லாம் வெளில போயிடும், இவங்களே சமைக்க வேண்டியதான் 5வது நாள். அப்படியே மாறுதா இல்லையா லைஃபு? ஆனால் முதல் நாள் என்ன பண்ணாங்க, மயக்கம் மட்டும் விழுந்தாங்க. அது ஏன் இன்னைக்கு இல்லை? அன்றைக்கு அறியாமை,
அதீதமாக இருக்குது. இந்த உறவு இழப்புங்கிறது உலகத்தில் சாதாரணம். இந்த உறவு உள்ளபடியே நமக்கு உயிருக்கான உறவா? புற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுதுனார் அப்புறம் சாமி. யாரு கூட வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க கூட. அதெல்லாம் நினச்சி பார்க்குதா உயிர்? இந்த கூட இருந்த சிறுகாலத்தில் நம்ம கூட இருக்க சம்மந்தப்பட்ட உயிரை மட்டும்தானே உண்மை. இவங்க தான் உறவு நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம போன ஜென்மத்தில் நமக்கு யாரெல்லாம் உறவாக இருந்தாங்க அவங்களாம் ஜென்மத்தில் இருக்காங்களா? இந்த ஜென்மத்தில் நமக்கு யார் மனைவியோ யார் கணவரோ யார் குழந்தையோ அவங்களாம் அடுத்த ஜென்மத்தில் கணவர் மனைவி குழந்தையா வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனால் போன ஜென்மத்தில் நமக்கு சாமியாக இருந்தவர் தான் இந்த ஜென்மத்திலையும் சாமியாக இருக்காரு. அவர் தான் அடுத்த ஜென்மத்தில் நம்ம கூட சாமியாக இருப்பார். நான் அவரை நம்ம பிடிக்காமல் இங்கே கூட இடையில வந்தவங்கள வந்து போகிறவங்களெல்லாம் பெருசாமல் நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான பருப்பொருள், கண்ணுக்கு தெரியக்கூடிய பருப்பொருள்களை மட்டுமே பெரிதாக எண்ணக்கூடிய தன்மை, இதுதான் ஆணவ மலத்தினுடைய அதோனியாமிகா சக்தி. கீழான விஷயத்தில் செலுத்த வைக்கும். சாமியை நோக்கி செலுத்தவே வைக்காது அறிவை என்றைக்குமே. விளக்கம் புரியுது நான் சொல்கிறது? சாமியை நோக்கி நம்ம கும்பிட போகவே இல்லை. ஒரு பிள்ளை இன்னைக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு திருமாங்கட்டாய்க்கு போனோன்னா அது காரணம் யாருப்பா? ஆணவ மலம் தான், அறியாமை தான். இப்போ யாரை நீங்கள் நோக்க முடியும்? இப்போ நீங்கள் அந்த குழந்தை மேலே கோபப்பட்டு என்ன ஆகுது? இப்போ வெளியால் கோவப்படுவான் ஒரு சைவ சித்தாந்தி. இப்போ நீங்கள் படிச்சுட்டீங்களா இதுதான் காரணம்னு, இப்போ என்ன செய்ய முடியும்? நம்ம பிள்ளை ஒரு தப்பு பண்ணுறான், என்ன பண்ண முடியும்? சொல்லி பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம். அதுக்கு பிறகு இது இவ்வளோதான், இதுக்கு அறியாமை இவ்வளோதான், இந்த உயிர் இருக்குது அப்படின்னு நினச்சி அது அப்படியே பொருளை விட வேண்டியதான். ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு முயற்சியே கிடையாது அதில். அந்த உயிர் என்னைக்கு திருந்துமோ, என்னைக்கு இது புரிந்து கொள்ளுமோ அன்றைக்கி தான். அது கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சொந்தக்காரங்களாக பந்தக்காரங்களாக இருந்தாலும் நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படி தான். இப்போ யார் மேலே நீங்கள் கோபப்பட முடியும்? இப்போ உலகத்தில் சொல்கிற கடமை நமக்கு இருக்குது. ஆனால் சொல்லி தான் கேட்கலையே, அதான் ஒன்றும் பண்ண முடியாது. அதோடைய கண்மா, அதனுடைய ஆணவமெல்லாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டியதுதான். புரியுது இல்லையா? அந்த விசித்திரம் என்பது கடைசியில் என்னை விட உலகத்தில் யார் இருக்கா பெரியாள், எனக்கு கிடைச்சது மாதிரி வாழ்க்கை யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை. அதான் சரி. இப்போ அந்த பாட்டை பாருங்க. முதல்ல ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய். அந்த அநேக சக்தி உடையதுக்கு தான் இந்த டாபிக்ல அப்போ பேசணும். அப்போ ஆமாம் இல்லையா? ஆணவ மலம் கேவல நிலையில் என்ன பேர் கொண்டிருக்கும்? வெரி குட், வெரி குட். ஆவாரக சக்தி. இப்போ சகல நிலையில் அதோனியாமிகா சக்தி. அதோனியாமிகா சக்தியுடைய காரியப்பாடு தான் 7 சொன்னோம். இது எல்லாமே நமக்கு இருக்கா, உண்டா இல்லையா? அப்போ இது எல்லாமே நமக்கு ரொம்ப பெருமிதத்தோடு ஒத்துக்கலாம் இல்லையா? ஆனால் எது மேலே வச்சுருக்கோங்கிறதுலாம் வித்தியாசப்படுவோம் நம்ம எல்லாருமே. இப்போ நமக்கு என்ன நகை மேலே இருக்கா, வீட்டு மேலே இருக்கா, பிள்ளைங்க மேலே இருக்கா, வீட்டுக்காரர் மேலே இருக்கா, மனைவி மேலே இருக்கா, எது மேலே நம்ம இந்த 7 குணத்தை வச்சுருக்கோங்கிறத பொறுத்து தான் வித்தியாசப்படுமே தவிர்த்து நம்ம எல்லாருக்குமே இது எல்லாமே என்ன இருக்குப்பா கண்டிப்பாக இருக்குது. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ விளக்கம் புரியுதுங்களா? சகல நிலையில் இப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் விட்டு விட்டு மெய்ப்பொருள் சோறுமான் என்று வாழக்கூடிய தன்மையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ சென்று விட்டார் உயிர் இதெல்லாம் உண்மை இல்லை, உண்மையான மெய்ப்பொருள் சோறுமான் தான் அப்படின்னு சுத்த நிலையை அடைகின்றார். அப்போ ஆணவ மலத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்போ அந்தர்பாவித சக்தி. சுத்த நிலையில உயிருக்கு ஆணவம் எப்படி செயல்படும்? அந்தர்பாவித சக்தி. அந்தர்பாவித சக்தி. சுத்த நிலையில ஆணவமலத்து எப்படி செயல்படும்? சகல நிலையில சுத்த நிலையில சுத்த நிலையில அந்தர்பாவித சக்தி. சரிதானே? புரியுது இல்லையா? அந்தர்பாவிதம் அப்படின்னா உள்ளின்று செயல்படுத்துதல்னு அர்த்தம். உள்ளிக்கு மறைந்து நிற்கிறதுன்னு அர்த்தம். அந்தராத்மான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்தராத்மானா உள்ள இருக்கிற ஆத்மான்னு அர்த்தம். செயல்படாத இருப்பார் ஆனா இருக்காருன்னு அர்த்தம். வெளியில தெரியாது ஆனா இருக்காருன்னு அர்த்தம். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ மழையில நீங்க நல்ல மழை பெய்யுது. இப்போ
இந்த மொதல் இங்கே வரும்போது வாரம் வரும்போது மழை பெஞ்சு மாதம் வரும்போது மழை பெஞ்சது. அதுக்கப்புறம் மழையே பெய்யல இங்கே. அதுக்கப்புறம் நான் காலம் மாறிடுச்சு. ஏன்னா மழை இங்கே நல்லா பெய்யும் இல்லையா? எப்போதைக்கு காலத்தில் மழை உண்டு இல்லை இங்கே. இந்த மழை அதிகமாக பெய்யும் பொழுது நம்ம மழையிலேருந்து தற்காத்து கொள்வதற்காக குடை பிடிச்சிக்கிறோம், ரெயின் கோட் போட்டுக்கிறோம் இல்லையா? ரெயின் கோட் ஒன்று கொடுக்குறோமா? சரி, நம்ம போட்டு வெளில போனால் மழை நின்றுடுமா? நாம் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டோம் நம்மளப்போ? நமக்கு நம்ம மற்றவங்களுக்காக நாம் ஒருத்தர் மழையில் நினச்சிட்டு போகிறார் ஒருத்தர், அப்படியே குடையெல்லாம் ரெயின் கோட்டும் இல்லை. நாம் மட்டும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டோமா இல்லையா? மழையில் 10 பேர் இருக்கிற இடத்துல நம்ம மட்டும் நான் ரெயின் கோட் போட்டுக்கிட்டேன். இப்போ மழை நின்றுட்டா? மழை பாட்டு பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, எல்லாரும் நினைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் நினையவே இல்லை, ஆனால் அதுக்குள்ளே தான் இருக்கார். அப்போ அவர் மட்டும் தான் என்ன பண்ணிக்கிட்டாரு? மேம்படுத்தி கொண்டு விட்டார், வளர்ச்சி பாதையில் செலுத்தி விட்டார் இல்லையா? அப்போ மழை இருக்குது, ஆனால் இவரிடத்து மட்டும் செயல்படாமல் இருக்கு இல்லையா? அதுதான் அந்தர்பாவித சக்தின்னு சொல்கிறது. ஆணவமலம் முழுக்க இருந்து கொண்டு தான் இருக்குது எல்லா உயிரிடத்தும். அதில் யார் முக்திக்கு போனாங்களோ அவங்க மட்டும் ரெயின் கோட் போட்டுக்கிட்டவங்க மாதிரி. மற்றவங்கள்கிட்ட ஆணவமலம் இருக்க தானே செய்யுதுப்போ. முத்திக்கு ஒருத்தர் போயிட்டாருன்னா மற்றவங்கள்ட்ட ஆணவமலம் இருந்துகிட்டு தானே இருக்காது, ஒரு பொருள் தானே. அப்போது யார் முத்தி பாதையில் சென்று விட்டாரோ அவரிடத்த மட்டும் என்ன பண்ணுவாது? அந்தர்பாவிதமாக நிற்கும். விளக்கம் புரியுதுங்களா? அவர் போட்டுக்கிட்ட ரெயின் கோட்டுக்கு பேர் என்னங்க? ரெயின் கோட்டுக்கு பேர் சுத்த நிலை தான். அது சுத்த நிலைனா சுத்தமாகிட்டார். எந்த ரெயின் கோட்டை போட்டால் அது ஆணவமலத்திலிருந்து காப்பாற்றப்படலாம், மழையிலிருந்து காப்பாற்றப்படுற மாதிரி. ஞானம் சிவபெருமான் அவருடைய திருவடியை பிடிச்சாதான் உயிர் என்ன ஆகும்? முத்தி நிலைக்கு போகும், சுத்த நிலைக்கு ஆகும். அப்போ சிவபெருமானுடைய திருவடியை யார் பற்றுகிறார்களோ, யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் என்ன ஆகுவாங்க? முத்தி நிலைக்கு செல்வார்கள். இறைவன் கொடுப்பார். சக்தி நிபாதம் என்று ஏற்படும். சக்தி நிபாதம். ஆமாம், இறைவன் அப்படின்னு வச்சுங்க. சிவபெருமானை யார் பற்றி நிற்கிறார்களோ அவர்கள் சுத்தநிலைக்கு போவாங்க. சுத்தநிலைக்கு போகும்பொழுது இறைவனுடைய தன்மை அவர்களுக்கு ஏற்படும், சிவமாம் தன்மை அடைவார்கள். அப்போ அவர்களிடத்துல ஆணவமலம் செயல்படாமல் நிற்கும். எப்படி கோட்டு போட்டுக்கிட்டவங்கள்ட்ட மழை நிற்கிதோ அதே மாதிரி இவங்கள்ட்ட ஆணவமலம் செயல்படாமல் நிற்கும். மழை நின்றுட்டா? மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதில் யார் இன்னும் அந்த தன்மைக்கு அடையிலே, அவங்க எல்லாரும் அங்கேயே தான் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் தன்னை என்ன பண்ணிக்கிட்டாரு? மேம்படுத்தி கொண்டு விட்டார் இறைவனுடைய திருவடியை அடைந்து. அதனால் அவர்கிட்ட என்ன ஆகலை? அது செயல்படும். அப்போ ஒரே ஆணவ மூலம் 3 இடத்துல 3 வித ஆன்மாக்களுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு விதமாக நிற்கிது இல்லையா? கேவல நிலையில் ஆவாரக சக்தியாக நிற்கிது, சகல நிலையில் அதோனியாமிகா சக்தியாக நிற்கிது, சுத்த நிலையில் யாருக்கிட்ட நிற்கும்? ஆமாம், யார் முக்தி நோக்கி சென்றார்களோ சுத்தான்மா யாரோ அவருக்கு மட்டும் என்ன நிற்கும்? அந்தர்பாவிதமாக நிற்கும், செயல்படாமல் இருக்கும். அப்போ ஆணவமலம் அழிஞ்சிட்டா? இல்லை, அவர் பாட்டுக்கு இருக்காரு, நம்ம கிட்ட மட்டும் செயல் இல்லாமல் இருக்கார். அதனால தான் வருத்த வித்து போல செயல்படாமல் நிற்கிறாருப்பாங்க. வருத்த வித்து போல இது அந்தர்பாவிய சக்தி. வறுத்து போட்ட ஒரு வேர்கடலை கீழே போட்டால் முளைக்காதா? வேர்கடலையா போட்டால் முளைக்கும். வறுத்துட்டு போட்டால் முளைக்காது. அதனால வேர்கடலை தானே அது. அதுபோல் வருத்த வித்து போல செயல்படாமல் நிற்கும், முளைக்காமல் நிற்கும். ஆணவமலம் செயல்படாமல் நிற்பதுக்கு பேர் என்ன? வெரி குட், அந்தர்பாவிய சக்தி. அதனால் அநேக சக்தி உடையதாய் உடனாய்னா ஒன்றதாய், அநேக சக்தி உடையதாய் உடனாய்னா அனாதியிலேருந்தே கூடவே இருக்காருன்னு அர்த்தம். ஆணவமலம் இருக்காரா இல்லையா? ஆதி என்றதாய்னா அனாதி, அவர் என்னைக்கு உண்டானார்னு யாராலையும் சொல்ல முடியாது. உயிர் என்னைக்கு உண்டானது சொல்ல முடியாது. சுவாமி என்னைக்கு உண்டானார் சொல்ல முடியாது. அதே போல் ஆணவமலமும் அனாதி தான். ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை நின்று ஆர்த்துனர். ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய அறிவு, இச்சை, செயல் என்கின்ற 3ஐயும் மறத்து நிற்கிறது ஆணவமலத்திலே வேலை. உயிருக்கு இயல்பாகவே அறிவு, இச்சை, செயல் உண்டுங்க. உண்டா இல்லையா? தொடக்க நிலையில் பேசணுமா இல்லையா? விருப்பப்படக்கூடிய தன்மை, செயல்படக்கூடிய தன்மை, அப்புறம் அறிவு தன்மை, இது 3ம் உயிருக்கு இருக்கு. இதே 3 கொண்டது வேற யாரு? இறைவனுக்கு இருக்கு. இறைவனுக்கும் அறிவு, இச்சை, செயல் உண்டு. 2 பேருக்கு இடையில என்ன வித்தியாசம்? வேற இல்லை, அவருக்கும் அறிவிச்ச செயல் இருக்கு, என்கிட்டையும் அறிவிச்ச செயல் இருக்கு. இப்போ 2 பேரும் ஒரே மாதிரி தானே. இதே மாதிரி பாட்டில் நானும் வச்சுருக்கேன், இவங்களும் வச்சுருக்காங்க. அப்போ 2 பேரும் ஒரே ஆள் சொல்லிட வேண்டியது தானே, ஒரே மாதிரி ஆள் சொல்லிட வேண்டியது தானே. வேற
வேற வேற இறைவனுக்கும் அறிவிச்ச செயல் உண்டு, உயிருக்கும் அறிவிச்ச செயல் உண்டு. அது தெரியுதில்ல? ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? ரைட், வெரி குட். நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான பதில். ஆனால் இன்னொரு ஆங்கிள் இருக்குது, அதை நான் சொல்லிட்டேன் உங்களை, அதனால தான் கேட்குறேன். எல்லாம் அறியாமல் இருக்குது, குறை அறிவுரை எல்லாம் சரி. ரைட், ரெண்டு பேருக்கும் அறிவிச்ச செயல் உண்டு, அதில் என்ன வித்தியாசம்? சரி, ரைட், வெரி குட். இருந்தாலும் நான் வேற இன்னொரு பதில். வெரி குட், வெரி குட். இறைவனுடைய சுதந்திர அறிவு உடையது. இறைவனுடைய அறிவிச்ச செயல் சுதந்திரத்தன்மை உடையது. உயிருக்கு கட்டுப்பட்ட அறிவு இல்லையா? ஏன் தொடக்கத்தில் ஆவாரக சக்தி ஆணவ மலத்தில் கட்டுண்டு கிடக்கு, அறிவிச்ச செயல் இல்லையா? சகலத்தில் இப்போ இறைவனுக்கும் கட்டுப்பட்டு நிற்கிது, ஆணவ மலத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கிது. சுத்த நிலையில் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நிற்கும். சுத்த நிலையில் உயிருக்கு எந்த எந்த செயல்பாடுமே கிடையாது. இறைவனுடைய திருவடி அடைந்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டியதான். அங்கே போய் அறிவு பண்ண வேண்டிய செயல் என்ன, இச்சைப்பட வேண்டிய செயல்பட ஒன்றும் கிடையாது. அப்போது கேவல நிலையாக இருந்தாலும் சகல நிலையாக இருந்தாலும் சுத்த நிலையாக இருந்தாலும் உயிருடைய அறிவிச்ச செயல் என்னது? கட்டுப்பட்டது. வெரி குட். அதனால தான் கட்டப்பட்டது பசு, கட்டுப்பட்டது பசு. இறைவனுடைய அறிவிச்ச செயல் எப்பொழுதும் சுதந்திரம், தன்வயத்தனவன், அவனுக்கு மேலே யாருமே கிடையாது, யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இதான் வித்தியாசம். ரெண்டு பேர்த்தையும் ஒரே பொருள் இருக்குங்கிறதுக்காக ரெண்டு பேரும் சமமாகிட மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி சுவாமிகிட்டே அறிவிச்ச செயல் இருக்குது, உயிரிட்டே அறிவிச்ச செயல் இருக்குது. நான் சுவாமியுடையது சுதந்திரம், அவர் விருப்பப்பட்டால் எதை வேணாலும் விருப்பப்படுவார். ஆனால் நம்ம விருப்பப்பட்டால் இப்போ எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடும் போல இப்போ எனக்கு விருப்பமாக இருக்குங்க, இப்போ நமக்கு அப்போ உடனே என்ன வேணால் மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு வேணால் சாப்பிட்லாம். இப்போ யாராவது நீங்கள் போனீங்கன்னா வசதி கொடுத்தீங்கன்னாக்க ஒரு 3 மணிக்கு சாப்பிட்லாம், அவ்வளோதானே? அது சுதந்திர அறிவு, அது சுதந்திர விருப்பம். அது இப்போ சுவாமி என்ன சக்கரை பொங்கல் வேணும்னு நினச்சாருன்னா அவர் நினைக்க மாட்டார். ஆனால் சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன். ஸோ நம்முடைய விருப்பம் என்பது கட்டுப்பட்டு என்னுடைய செயல். இப்போ நான் 5 மணிக்கு கிளாஸ் முடிக்கிறேன், முடிச்ச 5:05 நான் எங்கள் வீட்டு வாழ்க்கையில் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா உடனே முழக்கமா? அது சுவாமி நினைச்சாருன்னா இருப்பார், அவர் எங்கேயும் இருப்பார், அமெரிக்காவில் கூட இருப்பார் அவர் நினைச்சாருன்னா. சரியா? அறிவு இச்சை செயல், இதுதான் வித்தியாசம். இதில் அறிவை பற்றி பேசும்போது தான் அறிவு கட்டுப்பட்டது, அறிவித்தால் அறியதெல்லாம் அது சம்மந்தமானது தான். அதில் ஒரு பார்ட் நீங்கள் சொன்ன விஷயம். அப்போ அறிவிச்சை செயல் 3மே உயிரபுரத்தில் கட்டுப்பட்டது, சாமிக்கு சுதந்திரத்துவமானது. அதான் சொல்லுகிறார், ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து. அப்போ கேவல நிலையில் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது யாரு? ஆணவம். நின்று போத்திருவத்தை நிகழ்த்தி. போத்திருவம்னா ஆணவ மலம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அனுபவம் நிகழுது உயிருக்கு. இல்லைன்னா சாமி என்ன பண்ணிவிடுவார்? நேராக முக்தி கொடுத்துருவார். ஆமாம் தானே? ஆணவ மலம்னு ஒன்று இருக்கிறதுனால தானே இப்போ உலகத்தை கொடுத்து நம்ம அனுபவத்தை கொடுத்துருக்கார். அந்த அனுபவத்துக்கு வினை அனுபவத்துக்கு வரதான் போத்திருவம்னு பேர். போத்திருவம் வினையினாலே நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் போத்திருவம்னு பேர். போத்திருவத்தை உண்டாக்குறதுக்கு அடிப்படை நிற்கிறது யாருப்பா? ஆணவ மலம். அவர் இருக்கிறதுனால தான் வினை மலம், ஆணவ மலம், இது கர்ம மலம், மாயா மலம் கூட்டப்படுகிறது. அதான் சொல்லியிருக்கேன். நிகழ்த்தி செம்பினில் களிம்பு எய்ந்து, அது சொல்லியாச்சு. செம்பல களிம்பு போல அனாதியிலிருந்து இருக்கும்னு என்றும் அஞ்ஞானம் காட்டும். அப்போ ஆணவமலம்னு ஒன்று இருந்துட்டுனாலே அங்கே என்ன கிடையாது? அப்போ ஞானம்ங்கிறதே கிடையாது, அறிவுங்கிறதே கிடையாது. அப்போ அஞ்ஞானத்தையே செய்யக்கூடிய தன்மை உடையது யாரு? ஆணவமலம் என்று கான்செப்ட் விளக்குதுங்களா? இப்போ கேவல நிலை பற்றி படிச்சிட்டோமா? சுத்த நிலை பற்றி, இது சகல நிலை பற்றி படிச்சிட்டோமா? சுத்த நிலை பற்றி படிச்சிட்டோமா? சுத்த நிலையில் உயிர் எப்படி இருக்கும்? உயிருடைய ஆணவமலத்தின் தன்மை எப்படி இருக்கும்? அந்தர்பாய சக்தியா செயல்படும். வெரி குட். அப்போ சுத்த நிலையில இருக்கும் உயிர். 3 நிலையில ஆணவமலம் இருக்கா இல்லையா? அப்போ ஒரு இடத்துல மட்டும் செயல்படாமல் நிற்கிறார், மீதி 2 இடத்துல நல்லா செயல்பாட்டில் இருக்கார். அதான் வித்தியாசம். சரிதானே? சரி, இந்த ஆணவமலத்தை இன்னொரு விஷயமாக சொல்லுவோம். இப்போ இந்த ரூம்ல வெளிச்சம் லைட் போட்டிருக்காங்க, 4 லைட் இருக்குதா? 3 லைட்டை கம்மி பண்ணிட்டா என்ன அதிகமாக இருக்கும்? இப்போ இருட்டு அதிகமாகிடும். லைட் அதிகப்படுத்தினா வெளிச்சம் அதிகமாகிடும், இருட்டு கம்மியாகிடும். அப்போ வெளிச்சத்தை கம்மி பண்ணினோன்னா இருள் அதிகமாகிடும். வெளிச்சத்தை கம்மி பண்ணினா இருள் அதிகமாகிடும். வெளிச்சத்தை விட்டா இருள் கம்மியாகிடும். இது உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போ நமக்கு ஒளி பொருள் எது? சாமி தான் முதல்ல ஒளி பொருள். இது நமக்கு இங்கே உலகத்தில் இருக்கும்போது சகல நிலை நமக்கு உதவியாக இருக்கிறது மாயை. அவரும் ஒளிப்பொருள் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நமக்கு அது நிரந்தரமான ஒளிப்பொருளா? மாயை விட்டு தள்ள வேண்டியது தானே. மாயை விட்டுட்டு அப்படியே உடம்போடய நம்ம இருக்க முடியுமா?
உடம்பு நமக்கு இன்றைக்கு உதவிக்கு வராத ஒன்று தானே. ஒரு நெல் வாழ்வுன்ற வருந்தும் உடம்புன்னார் சுந்தரமூர்த்தி சாமி. நம்ம தினைக்கு திங்கிறது எதை தான்? நெல் அரிசியை தான் திங்கிறோம் இல்லையா? அந்த நெல்லை காலில் குத்திக்கிட்டோம், குத்திக்கிட்டா உடனே சந்தோஷமா இருக்குமா? நம்ம சாப்பிட்றது தான் அப்படின்னு வலிக்குதே. ஒரு நெல் வாழ்வுன்ற வருந்தும் உடம்புன்னார் திருநெல்வாயில் அறத்துறையில். இதுதான் இந்த உடம்புடைய லட்சணமே, அவ்வளோதான். துன்பமயமான வாழ்க்கை இது. அதனால் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு தானே போகணும். நமக்கு இந்த உடம்பு உதவி பண்ணுறதுக்காக தான் உடம்போட நம்ம இருப்போம். ஒரு ஏணி வச்சு ஏறுறீங்க ஒரு மாடி மேலே. இந்த மேலே நான் வர்றதுக்கு உதவியாக இருந்தது இந்த மாடிப்படி தாங்க, அதனால் இந்த மாடிப்படி என் கூடவே வரணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம சாமிகிட்ட போகிறதுக்கு காராம நிற்கிது, இந்த உடம்பு கருவியாக நிற்கிது. அதனால் உடம்பு கூட போக முடியுமா? முடியாது இல்லையா? என்னுடல் வேறு செய்தான் உடைத்தான் மலை உத்தமனேன்னார். உடம்பு வேற உயிர் வேற பண்ணார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அதனால் உடம்பு கூட போக முடியாது. அப்போ உடம்பு விடத்தக்கது தான். அதனால் அது ஒளிப்பொருளாகவே இருந்தாலும் நித்தியமான நம்ம கூடவே இருக்கக்கூடிய சாசுதமான பொருள் இல்லை. அது சாசுதமான ஒளி, நித்திய ஒளி யார்? சிவபெருமான் தான் இல்லையா? அவருடைய திருவடி தான். அப்போது இந்த உலக வாழ்க்கையில் உடம்பு கொடுத்தாச்சு, சாமி அனுபவத்தையாக கொடுத்துறாரு. இந்த உடம்பு பொய்ப்பொருள், ஒளிப்பொருளாக இருந்தது ஒரு பொய்ப்பொருள், இது நம்ம நிரந்தரம் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அனுபவப்படுத்துகிறார். அதுக்கு சுவாமிக்கு திரோதானம்னு ஒரு சக்தி உண்டு. திரோதானம் திரோதானம் சித்தி திதி திரோபாவம்னு சொல்லுவாங்க. அது திரோதானம்னா மறைப்புன்னு அர்த்தம் இல்லை, மறைப்பாற்றல். சொல்றேன் திரோதானம்னு போட்டேன். சொல்றேன் திரோதானம் திரோதானம் எழுதுற பாருங்க. திரோதானம் இந்த வீட்டில் ஒரு விருந்தாளி வந்திருக்காரு. யாரோ வந்திருக்காங்க. உடனே என்ன பண்ணுவீங்க? உட்கார வச்சுட்டு காஃபி கொடுக்க போவீங்க, சரியா? காஃபி கொடுக்கறதுக்கு போய் உள்ளே போய் என்ன பண்ணுவீங்க? பால் காய்ச்சுவீங்க. யாரும் முக்கியமான வந்துட்டாங்க. இப்போ நான் வந்துட்டேனே வச்சிங்களேன். இப்போ கவனிக்க மாட்டீங்களா? எல்லாம் கவனிப்பீங்க இல்லையா? உடனே ஓடி போய் எங்கள் சார் வந்துட்டார், உடனே காஃபி போடணும், டீ போடணும், ஒன்று ஓகே குடிக்க வைக்கிறீங்க, பால் காய வைக்கிறீங்க. காய வச்சுட்டே இருக்கும்போது ஏதோ சிந்தனை எல்லாம் பண்ணிங்க, டக்குன்னு காய்ச்சி இறக்கி வச்ச பாத்திரத்தை சுட இறக்கி வச்சிங்க. புடி துணியை பிடிச்சி தானே ஏற்றியாக இருக்கணும். அப்படியே புடி தண்ணியை விட்டுட்டு வெறுங்காயில் தொட்டு தூக்கி வச்சுட்டீங்க. இப்போ கை என்ன ஆகும்? சுட்டுரும். சார் உங்களுக்கு சுடுன்னு தெரியுமா தெரியாதா? நீங்கள் எதனா காய்ச்சி வச்சிங்க. இப்போ உங்களுக்கு சுடுனுங்கிறத மறக்க வச்சு உங்கள் கையை சுட வச்சது யாரு? இப்போ உங்களுக்கு அறிவு செயல்படாமல் பண்ணது யார்? அப்போ சொல்றது புரியுதா இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. அதை புடி துணி பிடிக்காம தொடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனாலும் உங்களை பிடிக்க வச்சிருக்கு ஏதோ ஒன்று. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த அறிவு இப்போ என்ன பண்ணலப்போ செயல்படாமல் போயிட்டு இருக்கு. இப்போ அதனால விளைவு என்ன? இப்போ உங்களுக்கு கையில் ஒரு சூடு இல்லையா? அதனால ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன அனுபவம்? இவர் வந்தாருலாம் காய போட்டு கொடுக்கூடாது கவனம் இல்லையா? இது ஒரு உதாரணம் தான். ஒவ்வொரு அடியும் வாங்குறது இதுக்காக தான். நம்ம அந்த பொருள் மீது நமக்கு ஒரு அனுபவம் நிகழ்வதற்காகத்தான். ஒரு அனுபவம், ஒரு வலி, ஒரு அடி, ஒரு இழப்பு, இது ஏன் நமக்கு ஏற்படுகிறது? அதை ஏன் தப்பு செய்ய வைக்கிறார் சாமி? அது தப்பு செஞ்சாதான் அது உண்மைத்தன்மை அல்ல, இது நமக்கு வேண்டாத பொருளுங்கிறத உயிர் நம்ப ஆரம்பிக்கும். அந்த அனுபவத்தில் தான் கொடுக்க முடியாது. அதனால தான் சுவாமி இந்த உலக அறிவில் நம்ம நனவு நிலையில் இருந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சோண்டு தன்னுடைய நனவு நிலையில் இருக்கும்போது உயிர் எதோட கூடியிருக்கும்? 35 கருவிகளோட கூடியிருக்கும். 35 கருவிகள் திருவருளோட சம்மந்தப்பட்டது தான் இல்லையா? அது என்ன கருவியை பின்னாடி நடத்துவேன். திருவருளோடு கூடி மாயையோடு கூடி ரெண்டு கலந்து நிற்கிறோம். இப்போ கொஞ்சோண்டு திருவருளை எடுத்துட்டாருன்னு வச்சுங்க, அதுலேருந்து மிச்சமாக என்ன இருக்கும்? அதில் மாயை மட்டும்தான் இருக்கும். மாயை வெளிப்பொருளாக இருந்தாலும் முழுசாக வெளிப்படுத்தாது, எல்லாத்தையும் காட்டிடாது முழுசா. அதுக்குள்ளே திருவருள் கலந்துருந்தால் தான் அது ஒளிப்பொருளாக நிற்க முடியும். திருவருளை எடுத்துட்டாருங்கிறது லைட் அம்சா மாதிரி. லைட் அம்சா என்ன வரும்னு சொன்னீங்கப்பா? திருவருளை எடுத்துட்டா என்ன வரும்? அப்போ திரும்ப அறியாமை, இருள். அப்போ யார் செயல்படுவா அதிகமாக? திரும்ப ஆணவ மலம் மிகுதிப்பட்டு செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ டக்குன்னு உங்களுக்கு இருந்த அறிவு மறைஞ்சு போயிடும். அதனால தான் மறந்துட்டு என்ன பண்ணீங்க? மறந்துட்டேங்கிறீங்களே,
அதுலேயே மறைப்பு இருக்குது பாருங்க. மறைத்தல் அப்படிங்கிறதுலேயே மறைத்தல்ங்கிறதா வந்து நிற்கிது பாருங்க. நமக்கு தெரிஞ்சதையே தெரியாமல் நம்ம தப்பு பண்ண வைக்கிறது. வண்டியில் டூ வீலரில் போயிட்டு இருப்பாங்க, நல்லா டூ வீலர் ஓட்டுறவங்களா இருப்பாங்க. அவங்க ஒரு நேரம் டக்குன்னு ஏதாவது ஃபோன் வரும், ஃபோன் பேசிக்கிட்டே அவங்க வண்டி ஓட்டுறதுல கூட வல்லமை உடையவங்களோட இருப்பாங்க. ஆனாலும் ஒரு செகண்டில் என்னமோ வைப்பாங்க, நிமிந்து பார்ப்பாங்க, டக்குன்னு பார்த்தா ஒரு லாரி வந்துடுது. ஒரு வினாடி நேரம் தான். அதில் அடிபட்டாங்க, 1 வருஷம் படுக்கையில் கிடக்கிற சூழ்நிலை ஏற்படுது. நல்லா தானே வண்டி ஓட்டுவார் அவருக்கு, என்ன கேட்குறோமா இல்லையா? அந்த நேரத்தில் அந்த அனுபவத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக திரோதான சக்தி இல்லையா? இந்த திரோதான சக்தி என்பது இறைவனுடைய திருவுருளை செலுத்துவதன் மூலமாக ஆணவ மலத்தினுடைய ஆதிக்கத்தை கம்மிப்படுத்துறதாகவும், திருவுருளை திரும்ப எடுத்துக்கொள்வது மூலமாகவும், ஆணவ மலத்தை மிகுதிப்படுத்துவது மூலமாகவும் உயிருக்கு மறைப்பை செய்து வினை போகத்தை உட்படுத்துறது, நல்லதையோ கெட்டதையோ அனுபவிக்க வைக்கிறது. இதற்காக ஆணவ மலம் திரோதான சக்தியாக நிற்கிறது. அதனால தான் மலம் எனவுப்படும்னு திருவுருளை சொல்லுவாங்க. இப்போ இதில் வேலை செய்கிறது யார்? திருவுருளா ஆணவ மலமா? திருவுருள் வேலை செய்யலையா? அப்போ ரெண்டுமே இருக்கு. திருவுருளும் இருக்கு, ஆணவ மலமும் இருக்கு. திருவுருள் வெளிப்பட்டதுன்னா ஆணவ மலம் செயல்பாடு கம்மியாக போயிடும், அது எடுத்துட்டாருன்னா ஆணவ மலத்தில் செயல்பாடு அதிகமாக போயிடும். அதனால அவர் அமுக்கி விடுறதுல திருவருளுடைய பங்களிப்பு. அதுக்கு பேர் தான் திரோதான சக்தி, திரோபாவம்னு பேர். அதனால தான் ஆணவ மலத்தை பற்றி பேசும்போது தான் திரோபாவத்தை பற்றி பேசுவோம். விளக்கம் புரியுதுங்களா? அவன் நல்லது செய்யும், கெட்டது செய்யும். நம்ம தவறுதெல்லாம் ஒரு தப்பு பண்ணிடுறோம், அதனால் நமக்கு லாபம் நடந்ததே கிடையாது. எப்பயுமே லாபம் நடக்குது இல்லை, ஏதோ தெரியாமல் ஒரு விஷயம் செஞ்சு போடுறோம், அது பரவாயில்ல, அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குன்னு சொல்கிறோம்ல. ஏதோ ஒரு காரணத்தினால தப்பு பண்ணிடுறோம், தெரியாமல் ஐயோ இப்படி நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதனால் ஒரு நன்மை விளைஞ்சு போயிடுது இல்லை. ஸோ அதுவும், ஆனால் எல்லாமே அப்படி எதிர்பார்க்க முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம். ஆனால் சுவாமி மறைப்பாற்றல் மூலமாக திரோதானத்தை செயல்படுத்தி நம்முடைய வினைக்கு உட்படுத்துவார். விளக்கம் புரியுதுங்களா? இவ்வளோதான். சொல்லுங்கம்மா. இருக்கு. ஆமாம், வினைக்கு நல்வினையே தீவினையே கூட்டுவிப்பதற்காக. அப்போதானே தப்பு செய்வோம். இப்போ அறிவு குறைபாடு இருந்தால் தப்பு செய்வோமா செய்ய மாட்டோமா? செய்கிறோம். ஆமாம், திருவுருள் அதிகமாக இருக்குன்னா நனவு நிலை இப்போ இருக்கிறது தான். இப்போ நம்ம இருக்கிறது, இப்போ ஒரு தப்பு செய்யாமல் தெளிவாக ஆஹா தொட்டா சுடுவோம், இதை போனால் கீழே விழுந்துருவோம், அங்கே போனால் அடி போடுவோம், இங்கே போனால் இது நடக்கும், அங்கே போனால் அவங்க திட்டுவாங்க, இதெல்லாம் தெளிவாக நடந்துட்டு இருக்கிறோம்ல. நம்மளே அறியாமல் ஒரு வார்த்தை விட்டுடுறோம் சில இடங்களில். இந்த இடத்துல இது பேசக்கூடாதுன்னு நல்லா நமக்கு தெரியும், ஆனால் நம்மளை தவிர்த்து விட்டுவிட்டாகா இது சொல்லக்கூடாது தான், என்ன பண்ணுறது? நம்மளே நினைக்கிறோம்ல, எத்தனை தடவை நினச்சிருக்கோம். அது காரணம் திரோதானம். இப்போ நம்முடைய தன்மையே மரியாதையே குறைஞ்சி போயிடுதா இல்லையா ஒரு இடத்துல? அப்போ அந்த வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடாது நமக்கு தெரிந்து தெரியப்படுத்த வச்சது எது? அதான் மறைப்பாடு. அது காரணம் ஆணவமலம் தான். உள்ள ஆணவமலம் இருக்குது. ஆணவமலம் இருந்தால் அறியாமல் என்ன வேணாலும் செய்யும் உயிர். சாமி கொஞ்சம் திருவருளை கொடுத்துட்டே இருந்ததுனால தப்பு பண்ணாமல் இருந்தோம். கொஞ்சம் எடுத்துட்டாருன்னா ஆணவமலம் மிகுதிப்படுத்தி தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். தப்பு பண்ணால் அடி விழும். தப்பு பண்ண உடனே கணக்கில் எழுதுவார். தப்பு பண்ணியா வா உடனே எழுதுவார். பட்டோலை கிட்டும் படி போற்றினார். பட்டோலை எழுதி வச்சுப்பார் சாமி, தப்பு பண்ணியிருக்கான் உடனே எழுது. இந்த தப்புக்காக நரகத்தில் போட்டு அழுத்து, இந்த தப்புக்காக இன்னொரு அடி கொடு, இந்த தப்புக்கத்தில் இந்த அழவை, இந்த தப்புக்காக இழக்கவை, அதெல்லாம் பண்ணி கணக்கு பண்ணி நேர் பண்ணுவார். அல்லது பல பிறவிகள். இதனால் என்ன கிடைக்கும்? சார் நான் இந்த இடத்துக்கு போனால் தானே சார் எனக்கு இந்த பிரச்சனையே வரப்போகுது, நான் போகவே வேணாம் முடிவு பண்ணிட்டோம்னாக்க கணக்கே ஏறாதில்லை. இந்த பூமிக்கு பிறவிக்கு வந்தால் தானே இந்த பிரச்சனையை தப்பு பண்ணுறேன் தப்பு பண்ணலாம் நல்லது கெட்டதெல்லாம். இங்கே வரவே இல்லைன்னா அது விரோதனை இருந்தால் அண்ணா இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும்? அதனால் நம்மளுடைய டார்கெட் என்னவாக இருக்கணும்? திரும்பி இங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதா இருக்கணும் இல்லையா? திரும்பி இந்த உலகத்துக்கு வந்துடக்கூடாது, சாமியோட திருவடிக்கே போயிடணும். இந்த பிறவையே நமக்கு சாமி அறிவிச்சிட்டார் நல்லா, அவருடைய திருவடியை தவிர்த்து வேறு போக்கிடம் இல்லை நமக்குன்னு. திரும்ப இங்கே வர்றதுங்கிறது நம்முடைய அறியாமையினால தான் நம்ம உருவமை தவிர்த்து சாமி தெளிவாக இருக்கார் நம்மளை மேலே கொண்டு போயிடணுங்கிறதுல இல்லையா? இந்த பிறவியோட நமக்கு கடைசி பிறவி அப்படிங்கிற சாமி முடிவு பண்ணி தான் நமக்கு செயல்படுத்திட்டார். சைவ சித்தாந்தம் படிக்க வச்சிருக்காரு அவங்களப்பா. இதை விட வேறு என்ன முன்னெடுப்பு எதிர்பார்க்குறீங்க நீ அவர்கிட்ட இல்லையா? நீங்கள் ஏற்றி வச்ச விளக்குக்காக அவருடைய இது கோயிலில் நீங்கள் பண்ண திருவாசக முற்றுதலுக்காக, நீங்கள் பண்ண அந்த உழவாரத்துக்காக, நீங்கள் செய்த திருக்கோயில் பணிகளுக்காக உங்களுக்கு சாமி கொடுத்த பரிசு தான் அந்த சைவ சித்தாந்த அறிவுங்கிறது. அதை கொடுத்து உங்களுக்கு முக்தி கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டாரு. இதை மீறி நான் இன்னும் கீழே போயிடுவேன் அப்படின்னா அது நம்மளோட வல்லமை தான் அது இல்லையா? நம்மகிட்ட மகிமையும் நம்ம மேலே வரமாட்டோம், நீ எவ்வளோ கூப்பிட்டாலும் மேலே வரமாட்டேன் அப்படிங்கிறது நம்மளுடைய போராட்டம் தான். நமக்கு கேரண்டி சரிதானே? அவ்வளோதான் ஆணவ உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாமே பின்னாடி படிக்கக்கூடிய எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சது இல்லையா? அடுத்தது கண்ம மலம்.
கண்ம மலம். இந்த கண்ம மலம் என்பது பாருங்க ரொம்ப முக்கியமானது. லைஃப்ல நம்ம நேரடியா அனுதினமும் அனுபவிக்கக்கூடியது. நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது அப்படிங்கிறது நமக்கு பார்வையிலே தெரியுது. அவன் படுத்தின பாடம், அவன் என்ன பாவம் பண்ணான், அவன் பண்ண பாவத்துக்கெல்லாம் சும்மா விடுமா நம்மளே சொல்றோம் இல்லையா? அவங்க பண்ண புண்ணியம் அந்த அளவுக்குப்பா, அதான் அவங்ககிட்ட புள்ள குட்டியெல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு பேசிக்கிறோமா இல்லையா? ஸோ கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கிறது. சரிதானே? அப்போ இந்த கண்மமலம் என்பது எப்படி நடக்கிறது, எப்படி நமக்கு வந்து சேருகிறது, கண்மமலத்தினுடைய நம்ம வாழ்க்கை பார்ட்டிசிபேஷன் என்ன, இதை பற்றி இந்த தலைப்பில் நம்ம பேச போகிறோம். வாழ்வில் கண்மம் என்று ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நல்லது செஞ்சால் நல்லது கிடையாது, கெட்டது செஞ்சால் கெட்டது கிடையாது, எதை வேணாலும் நீ செஞ்சுட்டு போகலாம், எப்படி வேணாலும் நீ வாழலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் லோகாயுதர்கள்னு பேர். நாத்திகவாதம். நாத்திகர்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது. உனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறியா, நீ என்ன வேணாலும் செய் அப்படிங்கிறான் அவன். நல்லது செய்கிறது கெட்டது செய்கிறதெல்லாம் கிடையாது, அதுதான் கவலைப்படாது, உன் சந்தோஷத்துக்காக நீ எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுடைய கொள்கை. ஆனால் அவனை தவிர்த்து மித்தி உள்ள சமண பௌத்த சமயமாக இருந்தாலும் கூட கடவுளை ஏற்றுக்கலனா கூட இந்த கண்மத்தை ஏற்றுக்கிறான். நல்லது செஞ்சால் நல்லது உண்டு, கெட்டது செஞ்சால் கெட்டது உண்டு அப்படிங்கிறத இந்த சமண பௌத்த சமயத்தார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். விளக்கம் புரியுதுங்களா? சரி, உண்மையுடைய கண்மம்னு ஒன்று இருக்கா இல்லையா, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கண்மத்துக்கான காரணத்தை பேசும்பொழுது இந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாழ்க்கையில் வந்து ஒருத்தன் கஷ்டப்படுறான், பொருள் சம்பாதிக்கணும்னு, நல்ல வீடு கட்டணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அதீதமான முயற்சி இருக்குது, ஆனால் அவனுக்கு நல்லதே நடக்கலை லைஃப்பில். ஆனால் ஒருத்தன் எந்த கஷ்டமும் படல, சும்மா தான் இருக்கான், ஜாலியாக இருக்கான், அவனுக்கு பாருங்கள் அழகாக வேலை கிடைக்கிது தானா. சும்மா நானும் எக்ஸாம் எழுத போனோம்மா, அவன் எக்ஸாம் எழுதிருப்பான், வேலை கிடைச்சிடும் அவனுக்கு. போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்ப்பான். எத்தனை பேர் யாராவது ஒருத்தவங்களை தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்காக, டிஎன்பிசி வேலைக்காக, எல்லா வேலைக்காகவும் ட்ரை பண்ணிக்கிட்டே காலத்துக்கும் படித்து எதை கட்டாலும் சொல்லிக் கொடுக்கணும் இருப்பான். ஆனால் அவனுக்கு பரிசு கிளியராகவே ஆகாது. பார்க்குறோமா இல்லையா? ஒருத்தர் சும்மா நானும் எழுத போகிறேன்னு எழுதியிருப்பான், அவன் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை பார்ப்பான், டிஎன்பிசி இது எஸ்பிஐயில் வேலை பார்ப்பான், எல்லாத்தையும் வேலை பார்த்துட்டு இருப்பான். தண்ணி பார்த்தா இவன் முயற்சி உடையவனுக்கு அது நடக்காமையும் முயற்சி இல்லாதவனுக்கு அது நடப்பதையும் லைஃப்பில் பார்க்குறவன் பார்க்கலையா? இது நடப்பதற்கு காரணம் என்ன? அதுதான் அவங்களுடைய கண்மம், அவனுக்கான விதி, அவனுடைய கண்மம் என்று நாம் முடிவு பண்ணுகிறோம். சரிதானே? இந்த கண்மம் என்பது எப்படி அந்த உயிரை வந்து அடைகிறது? நான் சொல்கிறேன், அவனுக்கு புண்ணியம் இருக்குங்க, அவன் ஏதோ எவ்வளோதான் படித்தாலும் அவனுடைய புண்ணியம், ஒவ்வொருத்தவங்களும் பிரார்த்த கண்மான்னு ஒன்று பிராப்தம்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறோம்ல. என் பிள்ளை நல்லா படிச்சதுங்க, என் பிள்ளை 1200 மார்க் வாங்குவோம், 600 மார்க் வாங்குவோம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேங்க, 300 தான் வாங்கியிருக்கு. ஆனால் என் பிள்ளை படித்தது எனக்கு தெரியும், என் பிள்ளை முயற்சி பண்ணாமல் நல்லா படித்ததுன்னு தெரியும் எனக்கு. சரி, இதுதான் நமக்கு பிராப்தம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த பிராப்தம்னு நீங்கள் அதை சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறீங்க இல்லையா? அதுதான் நமக்குள்ள கண்மம், தலையெழுத்துன்னு சொல்கிறோம் பாருங்க. அதுதான் கண்மம் என்று சொல்கிறோம். சரிதானே? இதை பற்றி பேசும்பொழுது சமண பௌத்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் செய்த கண்மம் நம்மை வந்து சேருவதற்கு எப்படி வந்து சேரும் என்று சொன்னால், ஒரு 1000 பசுக்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு கன்றுக்குட்டியானது எப்படி தன்னுடைய தாயை தேடி சென்று அடைந்து தன்னுடைய தாயினுடைய முலையிலே வாய் வைத்து பால் குடிக்குமோ, எப்படி 1000 கன்றுக்குட்டிகள் இருக்கிற இடத்துல ஒரு தாயானது தன்னுடைய கன்றை கரெக்டாக சரியாக கண்டுபிடிக்குமோ, அதுபோல அவரவர் செய்த புண்ணிய பாவங்கள் அவரவரை சென்று சேரும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான் சமண பௌத்தர்கள்லாம். ஸோ இதுக்கு என்ன உதாரணம் பார்த்தா, இது உதாரணம் காட்டும் பொழுது தாய் பசுவும் அறிவுடையது, தான் கண்ணு எதுன்னு இதுக்கு நல்லா தெரியும், இந்த கன்றுக்குட்டியும் அறிவுடையது, தன்னுடைய அம்மா எதுன்னு இதுக்கு நல்லா தெரியும். அப்போ ரெண்டும் ஒன்னோட ஒன்று போய் சேர்றதுங்கிறது எளிமையான விஷயம்தான், இது உதாரணம் பொருந்தாது. ஆனால் நாம் செய்த கண்மம் என்பதற்கு அறிவு அல்ல, கண்மம் என்பது சடப்பொருள். நம்ம சொல்லிட்டு இருக்க 5 பொருட்களில் அறிவுடைய பொருள் எது எது? உயிர் மட்டும்தான். மிச்சம் 3த்துக்கும் அறிவு இல்லை, சடப்பொருள். இப்போ நான் ஒரு கண்மத்தை செய்கிறேன், இப்போ நான் வேகமாக வந்துட்டுருக்கேன், ஒரு வேலைக்கு போகணும்னு நான் போயிட்டுருக்கேன், ஒரு 2 வீலரில் வேகமாக போகிறேன், நம்ம ஃபாஸ்ட். அப்போ பக்கத்தில் குறுக்க ஒரு நாயோடைய அந்து விழுந்துருச்சு, நாய் மேலே வண்டி பட்டதுனால நாய் அடிபட்டுருது பயங்கரமாக. இப்போ அந்த நாய் ஏன் சார் குறுக்க வந்ததுன்னு பார்த்தா, பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, இந்த டீ கடையில் நாய் நின்றுட்டுருக்கு. அதனால டீ கடைக்காரர் அது மேலே ஒரு குச்சியால் அடித்து விரட்டினார். அவர் ஏன் சார் விரட்டினார்? அது என்னன்னா, அது நின்றுட்டுருக்குன்னா நான் இடம் சுத்தமாக இருக்கும், அதனால் டீ கடை வியாபாரம் பாதிக்கப்படுவோம்னா அவர் விரட்டினார். நான் ஏன் சார் வேகமாக ஓடினேன்?
எனக்கு வேலை இருந்தது, அதனால் நான் போனேன். சார் நாய் ஏன் சார் கொடுக்க வந்தது? அதோடைய வாழ்க்கை முறையே அதுதான், அப்படி தான் போகணும். இது 3 பேரில் யார் தப்பு? இப்போ நாய் அடிபட்டதுக்கு ஆன பாவம் டீ கடைக்காரருக்கு போகுமா, எனக்கு போகுமா, இல்லை நாய்க்கே போகுமா? எப்படி? 3 பேரும் இப்போ பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க, ஒரு கண்மம் செஞ்சுருக்கிறாங்க. 3 பேருமே ஒரு கண்மத்தில் ஈடுபட்டிருக்காங்க இல்லையா? டீ கடைக்காரரு நாய் அடிக்க வந்தார். உன்னை டீ கடைக்காரரு தப்பு செஞ்சாரா சரி செஞ்சாரான்னு பார்த்தா நாயை நிற்க விட்டாக்க நாய் பெய்யுமா நிற்கிது, இங்கே டீ வேணாம் வேறு கடைக்கு போகணும்னு சொல்லிவிடுவோமா இல்லையா? நம்ம சொல்லிவிடுவோம். சிவகாசாரியார் வந்து அதானே பண்ணார், நாய் அடியும் செருப்படியுமா இருக்குது சுவாமி சன்னதியில், அதனால் நம்ம சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிட்டு வந்தோன்னா பொன்முகலையில் போய் கீழே குளிச்சுட்டு திரும்ப வந்து பூஜை பண்ணார். கண்ணப்பண்ண புராணத்தில் பார்க்குறோம். ஸோ நம்மளே அப்படி நினைக்கிறோம். அப்போது டீ கடைக்காரரோட பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது சரி தான். இப்போ வேகமாக வண்டியில் போனவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் அவன் வேலைக்கு சரி தான் போகணும். இப்போ நாய் குறுக்க வந்தாலும் அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே போய் நின்னா தான் சாப்பாடு கிடைக்கும். அதாவது பிஸ்கட்டை தூக்கி போடுவான், டீயை ஊற்றுவான், குடிக்கும். அதுக்கு அதுதான் லைஃப் ஸ்டைல். ஸோ அதை அடித்தா குறுக்க ஓடி வரந்தான் ஒன்றும் பண்ண முடியாது. 3 பேர் மேலேயும் தப்போ சரியோ இல்லையே. இப்போ அந்த விளைந்த கண்மம் நாய் அடிபட்டு அது துன்பப்பட்டது அப்படிங்கிற அந்த கண்மத்தை யாருக்கு சேர்ப்பது? இதை பற்றின பேச்சை வந்து சமண பௌத்தம் பேசவே இல்லை. ஏன்னா கண்மம் தானே சென்று சேர்ந்து விடும் அப்படின்னா, இப்போ தானே சென்று யாரை சேரும் அந்த கண்மம்? எப்படி 3 பேர் தான் தப்பு பண்ணலாங்கிறீங்களே நீங்களே? அதை யார் தீர்மானிக்கிறது? இறைவன். இப்போ சொல்றீங்க இல்லையா, ஏன் கண்மம் தானே சென்று சேராது? அப்போ இந்த தப்புக்கு காரணம் இவங்க தான் அப்படிங்கிறத தீர்மானிப்பதற்கு எல்லாவற்றையும் தெரிந்த கண்மத்துக்கு உட்படாத ஒரு அறிவுடைய பொருள் தேவையா இருக்குது இல்லையா? அந்த அறிவுடைய பொருள் தான் சிவபெருமான். விளக்கம் புரியுதுங்களா? இந்த அறிவை நம்ம சைவ சமயம் தான் பேசுகிறது. அதனால தான் நம்முடைய சாக்கிய நாயனார் என்ற ஒரு நாயனார், நம்ம 63 நாயன்மாரில் இருக்காரு. அவர் ரொம்ப பெரிய படிப்பாளி. அவர் இந்த உலகத்தை பார்த்து என்ன இந்த உலகம் இப்படி இருக்கே, இந்த முக்திக்கு நம்ம போகணும், உண்மையான தத்துவ அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும்னு எல்லா சமயத்தை பற்றியும் படித்தார், எல்லாம் தெரிஞ்சார். அவர் ரொம்ப வசதியாக பௌத்த சமயம் தான் பட்டுது. அதெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க போட்டிருக்குன்னு பௌத்தராக இருந்தார் அவர். அவர் திடீர்னு ஒரு நாள் காஞ்சிபுரத்துக்கு வந்தாரா. காஞ்சிபுரத்துக்கு வந்தோடனே சைவ சமயம் அது மாதிரி சைவ சித்தாந்த கிளாஸ்க்கு பொன்னமராதி சைவ சித்தாந்த அமைப்பு மாதிரி ஏதோ ஒரு அமைப்பில் பாடம் நடந்துட்டு இருந்திருக்கு போட்டிருக்கு. அதை போய் கேட்டிருக்கார். கண்ம வகுப்பு இதேமாரி நடந்துருக்கு. கண்ம வகுப்பில் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த நாய்க்கு யார் கண்மத்தை கூட்டினாங்க, அந்த மனுஷனுக்கு வண்டியில் போனவனுக்கு யார் கண்மத்தை கூட்டுறா, அந்த டீ கடைக்காரனுக்கு யார் கூப்பிட்றா, நீங்களா என்ன பதில் சொன்னீங்க? அப்போ இறைவன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது அப்போ தான் ஒரு காதல் வாங்குறாரு. ஓஹோ, செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் உய்வகையால் விதித்த பொருள் 4ஆகும் அப்படின்னு அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறார், கேள்விப்படுறார். ஓஹோ, செய்த கண்மம் செய்தவன் அதனுடைய பயன் அல்லாமல் அந்த பொருளை கொண்டு அதனுடைய பயனை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அறிவுடைய பொருள் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. 4ஆவதா அதை பற்றிய உண்மை, இவ்வகை உண்மை சைவத்து நெறிக்கு அன்று இல்லை. சைவ சமயத்தை தவிர்த்து வேறு எங்கேயும் இதை பற்றி பேசப்படலை. அதனால் உலகத்திலே உயர்ந்த நெறி சைவ நெறி சைவ சித்தாந்தம் தான் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால் இதில் காட்டப்பட்ட கடவுள் தான் உலகத்தில் உண்மையான கடவுள், சிவபெருமான் தான் கடவுள்னு அவர் காமிச்சிக்கிட்டார், புரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்க்குறோம். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அவர் சைவராக மாறிட்டார். சைவராக மாறிட்டார் மனசுக்குள்ளே தான், வழியில் ஆனால் இன்னும் மாறல, உள்ள அதே தான் பௌத்த ராதா அதுக்கு காதியோடு அணிஞ்சிருக்காரு, மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் உடனே என்ன பண்ணார், தினைக்கும் பார்த்தா சிவலிங்கம் அங்கே ஒன்று பார்த்தார். ஆகா, செய்வினையும் அதன் பயனும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் இந்த உட்கார்ந்துருக்காரே, இவர் தானே சேர்ப்பான். இந்த சிவலிங்க மூர்த்தி தானே நம்மளுடைய வினையெல்லாம் நம்ம சேர்ப்பார். இவர் எதாவது நம்ம பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன், அவருக்கு பூஜை பண்ணணும் ஆசையாக இருக்கிறார். டக்குன்னு கையில் பார்த்தா அவர் கல் எடுத்து தூக்கி போட்டார் மேலே. உடனே அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தது. தினைக்கும் அவருக்கு பூஜை எப்படி நடக்குது, இந்த கல்லை தூக்கி போட்டு சாமி மேலே போடுறது இதே தான் அவருக்கு பூஜை. ஒரு நாள் காலையில் சாப்பாட்டு நேரம் வந்து சாப்பிட உட்காந்துட்டாரு. அந்த கஞ்சி, அவங்க குடிக்கிற கஞ்சி மண்டை அதை எடுத்து வாயில் வச்சார் இல்லையா. ஆகா, இன்னைக்கு சாமிக்கு கல் போடவே இல்லையே அப்படின்னு நினச்சி டக்குன்னு வச்சுட்டு ஓடி வந்து கல்லை தூக்கி போட்டாராம். உடனே சாமி ரிஷபத்தில் வந்துட்டார். ஆகா, எனக்காக சாப்பாட்டை விட்டுட்டு வந்துட்டானே இவன் ஒரு வேலை அப்படின்னு சிவபெருமான் ரிஷபத்தில் வந்து அழைச்சிப்பட்டார் கைலாசத்துக்குன்னு பார்க்குறோம் அவருடைய புராணத்தில். ஒரு வேளை சாப்பாட்டை அவருக்காக விட்டுட்டு ஓடி வந்து இந்த கல்லை போட்டதுக்காக இறைவன் அப்படி கருணையோடு ஓடி வந்தார். அவர் புரிந்து கொண்டது சைவஸ்தானம் படித்து புரிந்துக்கிட்டதுக்காக முக்தி கொடுத்தார் சாமி. ஸோ அதனால் விதித்த பொருள் 4ஆகும். இறைவன் தான் உயிரோடைய கண்மத்தை உயிரோடு கொண்டு சேர்ப்பான். அதனால தான் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் என்று சொல்லுகிறார்கள். விளக்கம் புரியுதுங்களா? எழுதும் கீழ்கணக்கு, சிவபெருமான் தான் கணக்கு வச்சுக்கிறார். நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிறாருன்னா அவருக்கு பேரறிவு பொருள். ஆனால் நமக்கு புரியணுங்கிறதுக்காக சித்திரகுப்தன், யமன் அப்படிங்கிற ஆட்களெல்லாம் வைத்து அவர் கணக்கெல்லாம் எழுதி வைத்துக் கொள்கிறார். அவர் வச்சுக்கிட்ட இந்த மாதிரி யமன்கிட்ட சொல்லி அதை தீர்த்துவார்னு பார்க்குறோம். அதனால் நாம் இந்த உலக வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் காரணம் என்னது? இப்போ நாம் செய்த வினை தான்.
அதனால தான் சொல்லுகிறார், பேரு இழவு இன்பமோடு பிணிமூப்பு சாக்காடு முன் ஆறும் கருவுட்பட்டது அப்படின்னார். பாட்டு நான் ஒரு பாட்டு சொல்றேன், எழுதிக்கங்க. பேரு இழவு பேரு 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 இழவு பேரிழவு இன்பமோடு பேரிழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் பிணி மூப்பு சாக்காடு என்னும் பேரிழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும். அடுத்த வரி, ஆறும் ஆறும் முன் கருவுட்பட்டது. ஆறும் முன் கருவுட்பட்டது கருவுட்பட்டது கருவுள்பட்டதுன்னு சொல்றார். அவ்விதி அனுபவத்தால் அவ்விதி அனுபவத்தால். சரி, இப்போ இந்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை வகுப்பு, எத்தனை மாசம் வகுப்பு நடந்திருக்கு? 4வது மாசமா இது? இதுக்கு முன்னாடி 3 மாசம் நடந்திருக்கா? முன்னாங்க 12, அதில் ஒன்று குறைங்க, 11 அமர்வு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. 11 அமர்வில் நீங்கள் இந்த படித்த பாடங்கள் உங்களுக்கு இங்கே இந்த படிப்பில் மட்டும்தான் இன்றைக்கி இதை வாழ்க்கையில் பயன்படுதா? லைஃப்பில் உங்கள் வீட்டில் இந்த அறிவு உங்களுக்கு பயன்படுதா? பயன்படுதா இல்லையா? ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுல இது ஏன் நடக்குது, இது எப்படி நடக்குது, நம்ம இது எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எப்படி நம்ம அமைதியாக இருக்க கற்றுக்கணும், இது எப்படி நம்ம மாற்றி புரிந்து கொள்ள கற்றுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலையா? சாமி எப்படி நம்ம லைஃப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாருன்னு புரியுதா புரியலையா? புரிஞ்சுது இல்லையா? அதுதான் வேணும். இங்கே எழுதுறது படிக்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். இதை வாழ்வியல் நடைமுறையில் இதனை பயன்படுத்துறீங்களா சைவ சித்தாந்த அறிவை? அதுதான். அப்போ தான் நம்ம மேலே அந்த அப்டேட் ஆக முடியும். அப்போ தான் இந்த ரெயின் கோட் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா இந்த நோட்லேயே தான் இருக்கும் அது இல்லையா? நம்ம வாழ்க்கையில் இப்போ இந்த கண்மத்தை பற்றி பேசுகிறோம், ஒரு தப்பு நடக்குது, அதுக்கு என்ன, நமக்கு ஒரு இழப்பு நடந்து போச்சு. இந்த இழப்புக்கு யாரோ ஒருத்தர் கருவியாக நிற்பாங்க. இவன் பண்ண தப்புனால தான் அது நடந்திருக்கு நமக்கு தெரியும். அதனால இழப்பு நமக்கு தானே. அந்த இழப்பு தான் சொல்கிறார் பேரு இழவுன்னார். அந்த இழப்புக்கு காரணம் என்ன? நம்முடைய கர்மம். நமக்கு அது இருக்கு, விதியில் எழுதியிருக்கார், தலையெழுத்து அதுதான். நம்ம தலையெழுத்து அதுதான். அது நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கும்போது நம்ம அதுக்கு காரணமாக நிற்கக்கூடிய ஒரு கருவியை போய் வந்து அழுது திட்டி பேசி அடித்து அரற்றி என்ன ஆக போகுது? இப்போ ஏதாவது பலன் இருக்க போதா? அவ்வளோதான். அப்போ விதி அனுபவத்தால் கூறிடும். 3வது வரி, கூறிடும் 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 முன்பு செய்த கூறிடும் முன்பு செய்த கூறிடும் முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றுக்கு ஏது. கூறிடும் முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றுக்கு ஏது. தேருணி 4வது வரி. தேருணி தேருணி தேரு தேர்னா நம்ம சாமிக்கு இருக்கிற தேர், அந்த தேர் இல்லை, பெரிய ரகரம். தேருணி தேர்வாயாக. தேருணி இனிச்சை கண்மம். தேருணி இனிச்சை கண்மம். இனிச்சை கண்மம். தேருணி இனிச்சை கண்மம். கண்மம் இனிச்சை கண்மம். மேல் உடல். மேல் உடல் தொடர்ச்சியா எழுதுங்க. மேல் உடல். மேல் உடல் தேரும் அன்றே, தேரும் என்றே. மேல் உடல் தேரும் என்றே. ஆமா. இந்த பாட்டு சிவஞான சித்தியார் 99வது பாட்டு. சிவஞான சித்தியார் 99வது பாட்டு. 9வது பாட்டு.
பாட்டு திரும்ப சொல்ல நோட் பண்ணிக்கிறீங்களா? சரியாக பார்த்துக்கிறீங்களா? பேரிழவு இன்பமோடு பெண்ணி மூப்பு சாக்காடு என்னும் 6 முன் கருவுட்பட்டது அவ்விதி அனுபவத்தால் கூறிடம் முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றுக்கு ஏது தேரிணி இனிச்சை கண்மம் மேல் உடல் சேரும் என்றே என்று சொல்லுவார். சார், எனக்கு ஒரு கஷ்டம் நடந்துருச்சு, நான் ஒரு இழப்பா எழுந்துட்டேன் சார். எனக்கு என்ன சார் காரணம்? அது வந்து உங்களுடைய கண்மங்க, அது உங்களுடைய பழைய கண்மங்க, போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சீங்கன்னு தெரியல, அது அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இல்லையா? அப்போது அதுக்கு முதல்ல ஏன் சார் நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னா, அதுக்கு அந்த பிறவியில் என்ன சார் பாவம் செய்கிறதுக்கு காரணமாக நிற்கிதோ என்னுடைய இழிநிலை தானே, அந்த பிறவி ஏன் சார் எனக்கு அப்படி அமைஞ்சது அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. எனக்கு தான் தெரியாது சார், நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியாது சார், அது எப்படி சார் இந்த ஜென்மத்தில் நீங்கள் கூட்டலாம், அது காரணம் சொல்லலாம் சொல்கிறாங்கல்ல. இதுக்கு செஞ்ச தப்புக்கு, நடந்த தப்புக்கு இழப்புக்கு காரணம் போன ஜென்மத்தில் பாவங்கிறோம். ஒரு குழந்தை அடிபட்டுருதுங்க, ஒரு குழந்தை பெரிய நோயில் இருக்குது பார்க்குறோம் லைஃப்பில். ஒரு பச்சை குழந்தைக்கு போய் இப்படி செய்கிறானே, இவெல்லாம் ஒரு கடவுளா கேட்குறோம்ல. அவங்க பண்ணாத புண்ணியமா, அவங்க செய்யாத இதுவா அவங்க பிள்ளைக்கு இப்படி ஒன்று ஆகிப்போச்சே, இந்த குழந்தை இப்படி பாடாப்படுத்துகிறாரே அப்படிங்கிறோம். ஸோ அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய உயிர் செய்த கண்மம் தான் அங்கே அனுபவிக்குது. சார், அந்த குழந்தைக்கு எப்படி சார் தெரியும் போன ஜென்மத்தில் நடக்கிறதுக்கு தான் இது காரணம் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? சரி, அது இப்போ நமக்கு படித்தாச்சு. இப்போ அடுத்த ஜென்மத்தில் நமக்கு நல்லதாக கெட்டது நடக்கிறதுக்கு காரணமாக நிற்கிறது என்னது? இப்போ செய்கிறது. வெரி குட். இப்போ செய்கிறது சரியாக நடந்துக்கிறோமா? தெரிஞ்சதுக்கு பிறகு நடந்துருவோமா? தப்பே செய்யாமல் வாழ்ந்துருமா? அப்படியே மனதனாலே ஒரு கண்மம் செய்யாமல் நினைப்பனாலே முடியுமா? முயற்சி பண்ணுறோம், ரைட், முடியல இல்லையா? அதே மாதிரி தான் சொன்னால் மட்டும் செஞ்சிடாது ஒன்றும் உயிர். அது என்னைக்கு அனுபவப்படுகிறதோ அன்னைக்கு தான் இல்லையா? அதனால சொல்லுகிறார், தேரிணி இனிச்சை கண்மம் மேல் உடல் சேரும் பாருங்க. அதனால இதெல்லாம் பழைய கண்மம்னு சொல்றதை கேட்டுட்டு இருக்காத, இனிமேவாவது ஒழுங்கா இருக்கிறதுக்கு பாருங்க இருப்பாரு. தேரிணி இனிச்சை கண்மம். இனி இந்த 11:30 மணிக்கு மேல 12:30 மணிக்கு மேல கேள்விப்பட்டீங்கல்ல, இதுக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய கண்மெல்லாம் உங்களுக்கு பயனுக்கு வருங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சா இல்லையா? அப்போ அடுத்த பிறவி உங்களுக்கு என்ன உடம்பு வரும்? அது நாயா வருமா, பேயா வருமா, கோழியா, கொக்கா, இந்திரனா, சந்திரனா, சந்திராணியா, இதெல்லாம் எதை வரப்போகுது அப்படிங்கிறது எதை பொறுத்து? நீங்க செய்யக்கூடிய கர்மத்தை பொறுத்து. அதை சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி பேருன்னார், நம்ம கேட்கக்கூடிய சந்தோஷம். இந்த லைஃப்ல இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல பாதாம் அல்வா கொடுத்தாங்க சார், என்ன ஸ்வீட்டு, எப்படி அவங்க கைப்பக்கம் தாங்க அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு சந்தோஷம் அனுபவிச்சோமா இல்லையா? பேரு, இது பெரும் பேரு அப்படிங்கிறோம்ல, அந்த பேரு. இழப்பு, லைஃப்ல கிடைக்கக்கூடிய இழப்பு, அது உறவா இருக்கலாம், உடமையா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம், இழவு. அப்புறம் இன்பம், சந்தோஷமா இங்க வாழக்கூடிய தன்மை. அடுத்து பிணி, உடம்புல வரக்கூடிய நோய்கள். நமக்கு ஒரு நோய் வந்திருக்கு, அந்த நோய்க்கு காரணம். அடுத்தது மூப்பு. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காக இருப்பாங்க, வயதான தோட்டத்தோடு இருப்பாங்க. சில பேர் பாருங்க ரொம்ப வயசானதாக இருக்கும், பார்த்தீங்கன்னா அது 30 40 அப்படிங்கிற கணக்கு பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா? இதுதான் மூப்பு. மூப்பு அனுபவம், அழகு, மூப்பு, இதெல்லாம் சரிதானே? சாக்காடு, அடுத்து சாவு. இது 6 பாருங்க, பேரு, இழவு, இன்பமோடு, பிணி, மூப்பு, சாக்காடு. 6 முன் கரு உட்பட்டது. என்னைக்கு கர்ப்பத்துல பூந்தோமா அப்பா வழியா, அன்னைக்கே சாமி எழுதி வச்சிருக்காரு. இது எதுக்கெல்லாம் நல்லது, இது எதுக்கெல்லாம் கெட்டது, இது எது இழக்க போகுது, எதை வாழ்வா அடைய போகுது, எல்லாமே சாமி எழுதி வச்சிருக்காரு. நடத்துறதெல்லாம் இப்போ யாரு தான்? சாமி தான். இப்போ யாரை வந்து என்ன ஆக போகுது? இப்போ தர்மியா தினத்தில் 7வது சன்னிதானம், 7வது மகா சன்னிதானம் அம்பல தேசிகர்னு பேர். இந்த சன்னிதானம் இருக்கும் பொழுது சரபோஜி ராஜா மகாராஜா தஞ்சாவூர்லேருந்து மாயரம் வழியா பூம்புகாருக்கு போகிறார். தை அமாவாசைக்கு, அது கடலாடுறதுக்கு போகிறார் பூம்புகாருக்கு. அந்த தருமபுரம் வழியை தான் போய் ஆகணும். அந்த தருமபுரம் மடத்தை பார்க்கும்போது அங்கே குருஞான சம்பந்தருடைய குருமூர்த்தம் கோயில் இருக்குது, உள்ள ஞானபுரீஸ்வரர் கோயில் இருக்குது தருமபுரம் மடத்தில். இந்த ஞானபுரீஸ்வரர் கோயிலை அர்த்தஜாம மணி அடிக்குது, சாமி பூஜை பண்ணி. அப்போது அந்த கூட வந்த பிராமணர்கள்லாம், மராட்டிய பிராமணர்கள், அவங்கெல்லாம் ராஜா கூட வந்தவங்கெல்லாம் கூட வர்றாங்க. இவர் எங்கேயோ சிவாலயத்தில் மணி அடிக்குது, அரகர சிவ 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 சம்போ மகாதேவான்னார். ராஜா யானை மேலே உட்காந்துக்கிட்டு, அது என்ன சமாதி, அது குருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் சூத்திரர், அவர் 4வது வர்ணத்தில் பிறந்தவர் அவர். நீ ராஜா சத்திரியன், நீ போய் அவரை கும்பிடலாமா? கும்பிடக்கூடாது.
தப்பு அப்படின்னாங்க அவங்க. ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது தெரியல சுவாமி, என்ன பண்ணுறது, பரிகாரம் தான் சொல்லுங்க அப்படின்னு அவன் ராஜா மேலே உட்காந்து போய் அந்த கோயிலை இடிச்சிரு அப்படின்ட்டான் ஒரே வழியாக. உடனே ஆளை விட்டு கோயிலை இடிக்க சொல்லிட்டாச்சு. உடனே பாறை மம்முட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆட்கள்லாம் போய் அந்த குருஞான சம்பந்த பெருமானுடைய சம்பந்தம் இன்றைக்கி இருக்குது கோயில், இந்த கோயில் இப்பயும் இருக்குது. நீங்கள் மடத்துக்கு போகும்போது பார்க்கலாம். தீட்சா வாங்குறீங்கனாலும் வாங்கலைனாலும் கண்டிப்பாக போகிறவங்களோட போயிட்டு வந்துடுங்க ஒரு தடவை. வாங்குறவங்களாம் பிளான் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ ஒரு தடவை போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு இன்னும் அந்த அனுபவம் கூட கிடைக்கும். போங்க, வாங்குறோம் வாங்கலாம் அடுத்த பட்ச விஷயம், ஒரு அனுபவம் அடுத்த கட்ட அனுபவம் கூடுதலாக கிடைக்கும் இல்லையா. ஆக இந்த மகத்துவம் நமக்கு கிடைக்காம போயிட்டுதாங்கிற எண்ணம் வரும்ல அன்னைக்கு. அதனால் அந்த கோயிலில் வந்து இடிக்கும்போது உடனே எல்லாரும் இப்படி கோயில் அடிக்கிறாங்க சுவாமி அப்படின்னு அப்போல்லாம் சன்னிதானத்தில் சொன்னாங்க. அப்போ இப்போ 27 சன்னிதானம் இருக்காங்க, அவங்க 7 சன்னிதானம் 20 பேருக்கு முன்னாடி நடத்திக்கிட்டு இருக்க சம்பவம். அப்போ அவங்க சிவபோகசாரத்தில் வந்து ஒரு பாட்டு சொன்னாங்க. என்னப்பா செய்கிறது, இந்த உலகத்தில் நடக்கிற கண்மத்துக்கெல்லாம் காரணம் யாரு? இறைவன் தான். ஈசன் பலகீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்தது என்று மொழியலாம். ஈசனே ஆக்குவதும் அழிப்பதும் தான், ஆனால் நாம் பிறரை நோக்குவது என் நொந்து அப்படின்னாரு அந்த சாமி. சிவபோகசாரத்தில் சொன்னார் அவர். இதை பாடினது அது குருஞான சம்பந்தர் தான், அவருடைய கோயில தான் இடிக்கிறானுங்க அப்போ. ஆனால் இது சொன்ன மாத்திரத்தில் என்ன பண்ணிட்டானுங்க, அந்த பாறை குத்தணும் அப்படியே நிற்கிறான், எல்லாம் கண்ணு தெரியாமல் அப்படியே நிற்கிறான். ராஜாவுக்கு கண்ணு தெரியாமல் போயிட்டுது, 2 கண்ணு. அது இடிக்க சொன்னானே ராஜா, உடனே கண்ணு தெரியாமல் போயிட்டுது. ஆஹா தப்பு பண்ணிட்டோம் இருக்கே, இது பெரிய உபகாரத்தை ஈடுபட்டோம். நாம ஓடி வந்து சன்னியானத்துடைய காலில் விழுந்தான், 7வது சன்னியானத்துடைய காலில் விழுந்தான். உடனே சன்னியானம் பண்ணாங்க. உடனே அடுத்த பாட்டை பாடுறாங்க சிவபோகசாரத்தில். தேசம் சிவாலயம் சேர அலைய ஒரு மோசம் வந்தது ஐயோ, தேசத்து மண்ணை வெறுப்பேனோ. ராஜா வந்து வந்து கிடக்கிறானே, இவன் தான் காரணம், இவனுக்கு தண்டனை கொடுக்குறதா. தேசத்து மண்ணை வெறுப்பேனோ, வருவினையை கூட்டுவிக்கும் உன்னை வெறுப்பேனோ, என்னை வெறுப்பேனோ உரை அப்படின்னாரு அடுத்த பாட்டு. என்ன காரியம் பண்ண முடியும்ப்பா, இந்த கோயில் இடிக்க வரணும்னு வச்சதும் அவர் தான், கோயிலை இடிக்க வந்ததும் அவர் தான், அவர் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ உன உழ வச்சதும் காலைல உழ வச்சதும் யார் தான்? சாமி தான். இப்போ நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு, அவனுக்கு ஒரு கண்ணு மட்டும் தெரிஞ்சது ராஜாவுக்கு. ஒரு கண்ணு மட்டும் தெரிஞ்சு, ஆஹா இவ்வளோ பெரிய பராக்கிரமம் உடையவங்களா அவங்க, இது தெரியாமல் நம்ம தப்புன்ட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு திருப்பணி செய்து அர்த்தஜாம மணி கேட்டதுனால தானே இந்த வரலாறு நடந்தது. அதனால் அர்த்தஜாம கட்டளைக்காக பெரிய ஊரை அந்த மடத்தை சுற்றி இருக்கிற எல்லா நிலத்தையும் வாங்கி கோயில் பல எழுதி வச்சுட்டான் இந்த ராஜா. மீதி எனக்கு ஒரு கண்ணு தெரியும், நம்ம என்னங்க பண்ணுறதுன்னா, ஒரு மண்டலம் இங்கே தங்கியிருந்து பூஜை பண்ணுப்பா, தினைக்கு அர்த்தஜாம தரிசனம் பண்ண உனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அதனால் தருமபுரம் மடத்துக்கு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மன்னமந்தல்னு ஒரு ஊர் இருக்குது. மன்னமந்தல் அந்த இடத்துல அவன் பந்தல் அமைத்து கொண்டு தங்கியிருந்து வழிபாடு செய்யலாம். அதனால் அதுக்கு பேர் மன்னம் பந்தல்னு பேர் இருக்கும். மன்னமந்தல் ஏவிசி காலேஜ் அங்கே தான், அடியெல்லாம் அங்கே தான் படித்தது. பெரிய ஊர், அங்கே ஃபேமஸான ஊர். ஏவிசி காலேஜில் போடுங்க, உடனே மன்னமந்தல்னு வரும். தருமபுரத்துக்கு அடுத்து தான் இருக்குது. அப்பேற்பட்ட சரித்திரம். அந்த பாட்டு எதுவும் சொல்ல வந்தான், கண்மங்கிறது என்ன, சுவாமி தான் கூட்டு வைக்கிறார் அப்படிங்கிறதா சொல்ல வந்தோம். சரிதானே? அதனால் இந்த கண்மம் என்பது செய்வதற்கு காரணமாக இருப்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மணி எத்தனாவது? தொடக்கத்திலே இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லிருக்கு. உயிர் கூட இருக்கக்கூடிய மலங்கள் எத்தனை? 3. என்னென்ன? ஆணவம், கண்மம், மாயைன்னு சொன்னோம். இப்போ ஆணவ மலம் டிஃபால்ட்டாக உயிரோட சேர்ந்து சம்மந்தப்பட்டுதான் இருக்கார் அவர். கண்மமும் மாயையும் செயல்படாமல் இருக்கு. இப்போ சுவாமி அதை செயல்பட வச்சாருன்னு சொன்னோம் இல்லையா. அந்த கண்மம் என்பதும் ஒரே பொருள் தான், மாயை என்பதும் ஒரே பொருள் தான், ஆணவ மலம் போல. அந்த கண்மம் கூட இருந்தது இல்லையா, அந்த கண்மத்துக்கு பேர் மூலக்கண்மம்னு பேர். மூலக்கண்மம் அது எல்லாவற்றுக்கும் பொதுவானது. அந்த கண்மத்தோடு உயிர் சம்பந்தப்படும் போது அது நல்வினையாகவோ தீவினையாகவோ செஞ்சுக்கும். இப்போ இந்த பாட்டில் இருக்கு, இந்த பாட்டில் வச்சு என்ன செய்யலாம்? தண்ணி குடிக்கலாம், பால் எடுத்து குடிக்கலாம், காப்பி எடுத்து குடிக்கலாம், என்ன வேணும் பேர் இல்லையா. அப்புறம் அவரை வரியவர் ஒருத்தர் போறார், எனக்கு தண்ணி குடிக்கிறது பாட்டிலே இல்லை சார் அப்படின்னு கெஞ்சுறார். உடனே என்ன பண்ணுவானா, கொடுத்து தந்தாங்கன்னு கொடுக்கலாம். அதில் என்ன புண்ணியம் விளையுமா விளையாதா? அப்புறம் இந்த பாட்டில் வச்சு என்ன ஏன்டே பாட்டில் இருக்கிறவங்க வச்சனா ஒன்று அவ்வளோதான், நம்ம அவரை பார்த்து வச்சுட்டேன் தலையிலையும் இல்லையா. அப்போ இந்த பாட்டில் வச்சுட்டு நான் என்னென்ன செய்ய முடியுதுனால, நல்லதும் செய்ய முடியும், கெட்டதும் செய்ய முடியும். அப்போது நான் நல்வினையையும் தீவினையும் செய்து கொள்வதற்கு களமாக நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் கண்ம மலம், மூல கண்மம்னு அதுக்கு பேர்.
விளக்கம் புரியுதுங்களா? அந்த மூலகன்மத்தோடு உயிர் தன் உடம்போடு சேர்ந்து சம்பந்தப்படும் போது அது நல்லதாகவோ கெட்டதாகவோ விருப்பப்படும் பொழுது என்ன ஆகும்? அது நல்வினையாகவும் தீவினையாகவும் விளையும் என்று சொல்கிறார். அப்போ கண்மமலம் மூலகன்மம் என்பது காரண கண்மம், அதான் சொரூப நிலை. விளக்கம் புரியுதுங்களா? அது நல்வினையாகவும் தீவினையாகும் போது காரிய கண்மம் தடஸ்த நிலை. இது எல்லாத்துக்கும் வரும்னு சொன்னா தொடக்கத்தில் காரணம் காரியம்ங்கிறது எல்லாவற்றுக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ மூலகன்மமா இருந்ததுன்னா அது காரண நிலை, சொரூப லட்சணம், சிறப்பு இயல்பு கண்மமலத்துக்கு. அதுவே உயிரோட சம்பந்தப்படும் பொழுது உயிர் என்ன பண்ணும்? நல்வினையாகவோ தீவினையாகவோ செஞ்சுடுச்சுன்னா அது என்னது? காரிய கண்மம். அப்போ காரியப்பட்டது இல்லையா? ஆமா, தடஸ்த நிலை அப்படின்னு அர்த்தம். விளக்கம் புரிஞ்சுதா? இது மூலகன்மம்னா என்ன புரிஞ்சுதா? பெரிய டாபிக் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும். எப்படி அது மூலகன்மங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கலையா? எல்லாம் செய்வதற்குரிய நிலைக்காரன் அதுதான். அது இருந்தால் அது அது அதோட சம்பந்தப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணலாம்? நல்லதாகவோ கெட்டதாகவோ நம்ம செய்து கொள்வோம். அதுதான் காரியம். சரிதானே? இந்த மூலகன்மத்தை பற்றி தெளிவாக வேறு, மூலகன்மம் வேற, இருவினை தீவினை, நல்வினை தீவினைங்கிறது வேறு வேறு ரெண்டும். இது காரியம், அது காரணம் என்பது சரியாக சொல்வதற்காக ஒரு பாட்டு, பெரிய புராணத்தில் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு ரொம்ப சிறப்புக்குரிய பாட்டு. அது என்ன சொல்லுகிறார் சேக்கரார் சாமி? சேக்கரார் சாமிக்கு நம்ம மேலே அப்படி ஒரு கருணை. புராணம் பாடினா கதையாக அடிச்சு விட்டு போக வேண்டியது தானே. இப்போ அதெல்லாம் யாரும் இப்போ கேட்க போகிறா? அவர் ஒன்றும் கேட்க மாட்டார். ஆனாலும் அந்த இடத்துல முக்கியமான ஒரு சைவத்தை அந்த செய்தி வைக்கிறார். அப்பர் சாமியை கொண்டு போய் ராஜா கொண்டு போய் கடலில் போட சொல்லிட்டான். என்னத்தை கட்டி? கல்லில் கட்டி. அப்பர் சாமி என்ன பண்ணார்? என்ன பாட்டு பண்ணார்? சொட்ட நைவேதியங்கிறதுக்குள்ள தாத்பரியம் என்ன? உள்ளுக்குள்ள தாத்பரியத்துவம். அதில் சொட்ட நைவேதியத்துடைய பதிகம் என்ன? அது என்ன பதிகம்? அது நமச்சிவாய பதிகம். அது கற்றுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சினோம் கற்றுணையாவது நமச்சிவாயவேன்னார். அது சொல்றார் சாமி. அந்த பதிகம் அவர் வந்து பாடுறாரு. அது கல்லுள்ள ஏற்றிட்டு போகும்போதும் வெளில வரும்போது பாடினார். ஆனால் நான் என்ன சொல்லி என்ன மேஜிக் பண்ண தெரியுமா? இந்த கல் வந்து தப்பமாக மிதக்கிறதுக்கு என்ன மேஜிக் பண்ண தெரியுமா அப்படிங்கிறத வேறு ஒரு தளத்தில் சொல்கிறார் அப்பர் சாமி. திருநீலக்குடின்னு ஒரு தளம் இருக்குங்க, திருநீலக்குடி. அதே தான். கும்பகோணத்துலேருந்து திருவாடுதுறை, ஆடுதுறைன்னு ஒரு ஊர் இருக்குது. அதான் திருநாகேஸ்வரத்துலேருந்து போகலாம், கிழக்க இருக்குது. இந்த நீலக்குடி அப்படிங்கிற சுவாமி ரொம்ப விசித்திரமான சுவாமிங்க. இங்கே மூர்த்தி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த சுவாமி சிவலிங்கத்துக்கு. எவ்வளோ நல்லெண்ணெய் கொட்டினாலும் சாமி மேலே வந்து நல்லெண்ணெய் கீழே வழியாது. எல்லாவற்றையும் சாமியை இழுத்துப்பார் உள்ளுக்குள்ளே. நல்லெண்ணெய் அபிஷேகம் திருநீலக்குடி அப்படின்னு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இதில். அந்த தளத்து தேவாரத்தில் சாமி சொல்கிறார், கல்லினோடு என்னை பூட்டி அவன் கையர் ஒல்லை நீர்புக நோக்கின என் வாக்கினால் நெல்லு நீள்வயல் சூழ் நீலக்குடி அரண் நல்லநாமும் அவிற்றி உய்ந்தேன். நீலக்குடி சாமியை பற்றி சொன்னேன். அதான் நமச்சிவாயம் திருவைந்தெழுத்து. அதை சொன்னார்னார். அப்போ அப்பர் சாமி எதை சொல்லி மேலே வந்தார்? சேக்கரார் சாமி இதை பார்த்து ஆராய்ச்சி பண்ணுறார். என்ன அப்பர் சாமி என்னமோ கல் தப்பமாகி மேலே வந்தார்னு எல்லாம் பெருமையாக பேசுறீங்க, இது ஒரு சாதாரண விஷயங்க அப்படிங்கிறார் சேகரார் சாமி. இருவினை பாசம் மும்மலக்கல்ங்கிறார் அப்பர் சாமியை. ஒரு கல்லில் கட்டி ஒரு கயிறால் கட்டி கொண்டு போய் கடலில் போட்டாங்க. நாம் எந்த கடலில் கிடக்கிறோம்? பிறவிங்கிற கடலில் கிடக்கிறோம். மும்மலக்கல்னர் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய 3 மலமாகிய கல்லில் கட்டப்பட்டு இருவினை பாசம்னர். பாசம்னா கயிறு, 2 கயிறால் கட்டியிருக்காருங்கிறார். ஒரு கயிறால தான் அவரை கட்டினாங்க, நம்மளை 2 கயிறால கட்டியிருக்காரு. இப்போ இருவினைனா என்ன, மும்மலம்னா என்னங்க? மும்மலம்னா என்னென்ன, இருவினைனா என்ன? அப்போ 2மே கண்மம் தானே? இல்லை, நான் கேட்குற கேள்வி சாரா புரிஞ்சுங்க. மும்மல கல்னு 3 மலத்தை சொன்னார், அங்கேயே கண்மம் சொல்லிட்டாரா இல்லையா? திரும்ப இருவினை பாசம்னு ஏன் சொல்லணும்? முதல்ல சொல்லப்பட்டதாகிய மும்மலக்கல்ல வர கண்மங்கிறது மூலகண்மம். அது இருவினைன்னு திரும்ப சொல்லும் போது காரிய கண்மம், நல்வினை தீவினைன்னு பிரித்து காட்டுறாரு. பிறகு அதுக்காக சொல்ல வந்தேன். விளக்கம் புரியுதுங்களா? உங்களுக்கு புரியலையாமா? புரியுதா? மும்மலக்கல் அப்படிங்கும் பொழுது 3 கல், ஆணவம் கண்மம் மாயைங்கிற 3 கல்லை நாம் கட்டப்பட்டிருக்கோம். சார் கண்மத்தோட எப்படியே விட்டுற வேண்டியது, திரும்பியா இருவினை திரும்ப அதே கண்மலத்தை பற்றி பேசணும். அது மூலகண்மம், இது காரிய கண்மம். அறம்பாவம் எனும் அருங்கயிறுன்னாரு. நல்லது கெட்டதுங்கிற கயிறில் கட்டி வச்சோம் நம்மளை. சார்
3 கல் 2 கயிறு, 3 கல் வெட் கிரைண்டர் மாதிரி இல்லையா, 3 கல் நம்ம 2 கயிறு நல்லா கட்டி பிறவிங்கிற பெருங்கடலில் போட்டார். அதுலேருந்தே வெளில கொண்டு வந்து அந்த திருவேந்தெழுத்து. ஒரே கல் ஒரே கயிறில் கட்டின அப்பர் சாமி மேலே கொண்டு வந்து விடுறதுன்னா பெரிய விஷயமா சார் அப்படின்னு கேட்குறாருங்க அவர். சேர்க்கிறாரு அப்பர் சாமி மேலே கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த இடத்துல கூட நமக்கு மூலக்கண்மம் பற்றிய அறிவை புகத்துறாரு பாருங்க சேக்கரார் சாமி இந்த இடத்துல இல்லையா. இருவினைப்பாசம் உம்மலக்கல் ஆர்த்தலின் வரு பவக்கடலில் வீழும் மாக்களை ஏற்றிடும் அருளுமை அஞ்செழுத்து அரசை ஒரு கல் கடலில் ஏற்றுதல் உரைக்க வேண்டுமா திருவேந்தெழுத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குங்கிற. அதை பற்றி பின்னாடி பேசுகிறேன். அது என்ன உபகாரம் பண்ணது நமக்கு திருவேந்தெழுத்துங்கிறது அப்புறம் பேசுவோம். இப்போ மூலக்கண்மத்தை பற்றி தெரிஞ்சுட்டு இல்லையா, இந்த கண்மத்தை நமக்கு சுவாமி எப்படி வகைப்படுத்துகிறார் என்பதை பற்றி பேசும்பொழுது 3 விஷயம் இருக்கு. இந்த சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என்று சொல்லுங்க. சஞ்சித கண்மா, சஞ்சிதம் நிறைய பேர் வெஜிடேரியன் தான் இருக்கீங்க, நான் வெஜிடேரியன் இருப்பீங்க, அல்லது சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க. இப்போ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள பார்த்து வெஜிடேரியன்ஸ்லாம் சொல்லுவாங்க, நம்மளை வந்து அவங்கள சொல்லுவோம் நீ சாப்பிடாத அதெல்லாம் தப்பு அப்படிம்போம். சாப்பிடாதவங்க சாப்பிட்றவங்கள பார்த்து உடனே ஏன்னு அவங்க கேட்பாங்க, அது பாவம் அப்படிம்போம். அப்போ தானே ஏன்பா பாவம், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு உயிரை துரிக்க கொண்டு சாப்பிட்றீங்களே அது பாவம் இல்லையா, ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றது பாவம் இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ மட்டும் உயிரை கொண்டு சாப்பிட்றிய, கீரையை உயிரோட பிடிக்கி சாப்பிட்றிய, காயெல்லாம் துண்டு நறுக்கி சாப்பிட்றிய, அது மட்டும் அந்த உயிரை கொண்டு சாப்பிட்றது, நெல்லை வேரோட அறுத்தா தானே வருவோம் சோறு, அது மட்டும் உயிர் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன கொடுப்போம், ஒரு உயிரோ 20 உயிரோ அதெல்லாம் உயிரா இல்லையா, ஒரு செடியை வெட்டினா சாவுமா சாவாத, நெல்லு செடி சாவுமா சாவாத, அப்ப உயிர் போயிருக்குன்னு அர்த்தம். அப்ப 2 பேரும் உயிரை போக்கி தானே சாப்பிட்றோம். வெஜிடேரியனா இருந்தாலும் நான் வெஜிடேரியன் என்ன பண்றோம்ப்பா, நான் அது முருங்கைக்கீரையை பற்றியே பேசுறேன், நெல்லு செடியை பற்றி பேசுறேன். நான் முருங்கைக்கீரை தான் 3 வேலையை பார்ப்பீங்க, அதுதான் ஆடு குட்டி போடும், அடுத்தது போடாது. நான் கேட்குற கேள்வி புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் என்னது உண்டுப்பா, ஒரு உயிரை கொண்ட பாவம் உண்டா இல்லையா, உண்டு. அப்ப நெல் அறுத்தாதானே நமக்கு, நெல் அறுத்தாதான் நெல் நமக்கு கிடைக்கும். அது வேரோட அறுத்து அதை எடுத்துடணும். அப்போ அந்த நெல் செடியில் அந்த உயிர் போதா போலையா, அதுல இருந்து நான் கேட்கறது உயிர் போகுது, நீங்க பாவமா பாவம் கேட்கற கேள்வி பண்ணுங்க, உயிர் போதா போலையா, நெல் செடியோட உயிர் போதா இல்லையா, திரும்பி முளைச்சு வருமா, அது மக்கி தாளடி போடுவோம்னு அடுத்ததுக்கு போயிடும். அடுத்தது ஆதி மனிதர்கள் தானே அவங்கெல்லாம், ஆதி மனிதன் கொண்டா பாவம் அவனுக்கு தின்னா போவோம், ஏன் அவனுக்கு வேற சாப்பாடு கிடையாது, அதனால அவன் அப்படி சொல்லுவான், அவனுக்கு தான் கரெக்டாக இருக்கும். கொண்டா பாவம், திங்கிறதுக்காக தான் கொண்டா என்ன பாவம் கிடையாது, அவனுக்கு வழிபாட்டு சாப்பிட்றது வேற வழியே இல்லாத கொண்டு தான் ஆகணும். அப்போ காட்டுவாசியாக இருந்தால் அப்படி ஓகே சொல்லலாம், இவங்க என்ன காட்டுவாசி எல்லாரும். அதனால எல்லா சாப்பாடுலையும் கண்மம் உண்டு, ஏன்னா இது கண்ம பூமி. இந்த உலகத்துக்கு நாம் ஏன் வந்தோம் அப்படின்னா ஆணவ மலத்தை கழித்துக் கொள்வதற்காக வந்தோம். வந்த வகையில் கண்மம் செய்யணும், கண்மத்தை அப்போ நம்ம தீக்கணும், செய்த பாவத்தெல்லாம் கழிக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம் இல்லையா. இங்கே பாவத்தை கழிக்க வந்தப்போ நம்ம என்ன பண்ணுவோம், புதிய பாவத்தை செய்வோம், புதிய பாவத்தை செய்து கொண்டே தான் இருக்கும். ஒரு கண்மத்தை கழிக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்,
புதிய பாவத்தை செய்து கொண்டே இருப்போம். அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா நாசோற்பத்தி பிரவாக நித்தம் சொல்லுவாங்க. பிரவாக நித்தம் அப்படின்னா என்னன்னா, ஆற்றுல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, குறுக்க ஒரு பெரிய கல்லு கிடக்கு, அந்த கல்லு மேல தண்ணி மோதி ஒரு ஸ்பிளாஷிங் தெரியலாம், தண்ணி அப்படியே பொங்கி ஒரு ஃபவுண்டைன் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோம். நீர் வீழ்ச்சின்னு சொல்லுவோமா, என்ன சொல்லுவாங்க, ஏதோ சம்திங் தண்ணி வெளியில் அப்படியே பொங்கி வர அவ்வளோ. போர் எடுத்து தண்ணி பார்க்குறீங்க இல்லையா, போரில் தண்ணி வருது, திருப்பம்புல தண்ணி வருது இல்லையா, அது ஒரு பக்கம் கீரல் இருக்குது, அது வழியாக வெளியே ஓடிட்டு இருக்கிற தண்ணி பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு நிலையாக இருக்கும், ஒரு கோடு போல போயிட்டே இருக்கா இல்லையா பார்க்கும். ஒரு வினாடி நேரத்தில் அந்த லேயரில் அங்கே இருந்த தண்ணி அடுத்த வினாடி அங்கே இருக்குமா, அந்த நீங்கள் இப்போ பார்க்குறோம் இங்கே தண்ணி புறப்பட்டு இப்படி வருது, நம்ம பார்க்குறது ஒரு கோடு போல தெரியும். அந்த கோட்டில் தண்ணி மூவ் ஆகிட்டு தானே இருக்கு. ஒரு வினாடி நேரத்தில் ஒரு இடத்துல அந்த தண்ணி அடுத்த வினாடி வேற இடத்துக்கு போயிடுது. அப்போ முன்னாடி இந்த தண்ணி இருந்த இடத்துக்கு இப்போ வேற தண்ணி வந்துருதா இல்லையா. அப்போ ஒன்று அழியும் பொழுதே அதை இன்னொன்று வந்து ஃபில்லப் பண்ணுது இல்லையா. நாசம் ஆகிக்கொண்டே இருக்கும் பொழுது உற்பத்தி ஆகிட்டே இருக்கு, அதான் நாசோற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணம்னா இந்த பிரவாக நித்தம். பிரவாகம்னா ஜலப்பிரவாகம், தண்ணீர் ஓடும் பொழுது நிச்சயமா இருக்கிறது போல கொண்டு அது அப்படியே வளர்ச்சி அப்படியே இருக்கிறது போல தெரியுது. ஆனா தண்ணி அதுக்குள்ள என்ன ஆகிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டே இருக்கு, எந்த இடத்துல இன்னொரு இருக்கிறது இல்லாம புதுசு வந்துகிட்டே இருக்கு இல்லையா. அதான் நாசம் ஆகிக்கொண்டே இருக்கும்போது உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இப்படிதான் கர்மம் நாம செய்வோம். இப்ப நம்ம சாமி நமக்கு ஒரு பிறவியை கொடுத்து அனுப்பிச்சார், இப்ப செஞ்ச பாவத்துல இதை கழிச்சு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நாம இங்க வந்தோம் என்ன பண்றோம், இந்த கர்மத்தை கழிக்கும் பொழுது புதிய கர்மம் செய்வோம். அதுதான் சொன்னேன், இந்த உலகத்துல வாழணும்னா சாப்பிட்டாகணும், சாப்பிடணும்னா ஒண்ணு நெல்லை அறுத்தாகணும், இல்லைன்னா ஆட்டை அறுத்தாகணும், வேற ஒன்று அறுத்தாகணும், வேற வழி கிடையாது. நம்ம செஞ்சதுல எது கம்மியான கர்மம்னு பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். ரெண்டுத்துல என்ன உண்டானா கர்மம் உண்டு. அதனால இது பாவம் புண்ணியம், இது நீ செஞ்சது பாவம் நான் செஞ்சது பாவங்கிற பேச்சு இங்க இடம் இல்லை. அது அறியாதவர்கள், சைவ சித்தாந்தம் தெரியாதவர்கள் பேசுற பேச்சு. சைவ சித்தாந்தம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும், எல்லாத்துலயும் செய்யறதுல கம்மிடா அதிகம்டா, நான் செய்யறது கம்மிடா அப்படிங்கிறத சொல்லணும். கர்ம செஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா, ஒரு உயிரை பதைக்கு கொன்று தாயிடத்திலிருந்து பிரித்து சென்று அழைத்துட்டு போய் துடிக்க கொன்று சாப்பிடும் பொழுது அது என்ன கிடைக்கும் தெரியுமா நமக்கு. அப்போ இந்த இரா உண்மூனை தின் என்று அடிச்சு கீழே போட்டி படிப்போம். நரகத்துல மாம்சம் சாப்பிட்டியா, இந்த மாம்சத்தை நீ தின்னு சொல்றதை நீ தின்னு அரிஞ்சு வாயில திணிப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படிலாம் அப்படி கண்டிக்கப்படுகிறது மாம்சத்தை பற்றி பேசும்பொழுது. அப்படிதான் எல்லா கர்மமும் அப்படிதான். மாம்சம் சாப்பிட்றவங்க மட்டும்தான் அப்படி கர்மம் செய்யறாங்க, மற்ற கர்மம் நம்ம இல்லையா. நம்ம பிறந்ததுலேருந்து வெஜிடேரியன் தாங்க நாங்க, அவங்க மட்டும் இருக்கவே கூடாதுங்க, அழிச்சுடுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை மனசுக்குள்ள. ஒரு ஆட்டை வெட்டுறது இல்ல, உதாரணத்தை சொல்றேன், இப்படி நினைக்கிறோமா இல்லையா மனசுக்குள்ள, ஏதோ ஒரு காரணத்தினால. இப்ப மாம்சம் சாப்பிட்றதுனால மட்டும் அது மட்டும் பாவம் வந்துடாது, மனத்தினாலையும் கண்மத்தி செய்து கொள்ளும். மொப்ப குழையும் அடிச்ச முகந்திரிந்து நோக்க குழையும் இருந்துங்க. நம்மளை நோக்கி ஒருத்தர் வந்திருக்கும் போது வந்துட்டு அப்படின்னு பார்த்தனால கண்மம் விளைஞ்சு போயிடுதாங்க. மாட்டு நோக்கோட நம்ம பார்த்துட்டனாலே கண்மம் விளைஞ்சு போயிடாங்க. நம்ம கழிக்க வந்த இடத்துல குளிக்க போய் சேர்த்த போத்திக்கிறாம என்ன பண்ணிருக்கோம், நம்ம அந்த பிறவியை நம்ம இங்க எடுத்து வரும்பொழுது கண்மத்தை கழிக்க வரும்பொழுது என்ன பண்ணிடுறோம், புதிய கண்மத்தை செய்து கொள்ளுகிறோம். கழிக்க வந்தது கொஞ்சம் அக்கௌண்ட் தான் இல்லையா. ஒரு பிறவி மட்டும் போயிட்டு வந்திருப்பான்னு சாமி அனுப்பிச்சாரு. திரும்பி சாமிகிட்ட போய் நிற்கும் போதே 25 பிறவிக்குள்ள கண்மத்தை செஞ்சுட்டு போய் நிற்கிறோம், திரும்ப போய் நிற்கிறோம் இல்லையா. அப்போ இந்த கழிப்பதற்காக சாமி கொடுத்து அனுப்பிச்சாரு இல்லையா. பல ஜென்மத்தில் செஞ்சிருப்போம், எத்தனை பேர் நம்ம எடுத்திருப்போம் தெரியாது. காலமேக புலவர் திருமாலை பாடுறார், திருமால் தான் பெரிய கடவுள் அப்படிங்கிறார். சிவருமானோட பெரியவர்கிறார் காலமேக புலவர். மகாவிஷ்ணு தான் சிவருமானோட பெரியவரான், ஏன்னா அவர்கிட்ட தான் நிறைய இருக்குங்கிறார். என்னப்பா நிறைய இருக்குன்னா, கண்ணபுரம் மாலே கடவுளிலும் நீ அதிகம், எல்லா கடவுளும் நீ தான்ப்பா பெரிய ஆள், நீ தான் அதிகமான ஆளுனார். கண்ணபுரம் மாலே கடவுளிலும் நீ அதிகம், முன்னம் முன் பிறப்போ 10 உயர் சிவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னார். சிவருமானவர் ஒரு பிறவி கூட விட்ட இல்லை, ரொம்ப ஏழையா இருப்பார் போட்டிருக்காரு, விட்ட 10 பிறவி இருக்கு, நீ ரொம்ப பணக்கார அப்படிங்கிறார். காலமேக புலவருடைய விஷயமே என்ன, அவர் எப்போதும் நிந்தாத்துதி புகழ்வது போல எங்க வர்றார் இல்லையா.
பிறவி அதிகமாக இருக்குங்கிறது வந்து புகழ்ச்சியா உயர்ச்சியா? அது சிவபெருமானுக்கு பிறவி இல்லைங்கிறது அவருக்கு தாழ்ச்சியா? அவர் தான் பிறவாயாக்கை பெரியவனவர். அதுக்கு புகழ்ந்து பாடுறது யார்? அவர் புகழ்ந்து பாடுறதுப்பா சிவபெருமானை தான் புகழ்ந்து பாடுற. கண்ணபுரமாலே கடவுளிலும் நீ அதிகம், முன்னம் முன்பிறப்போ 10 உயர் சிவனுக்கு ஒன்றுமில்லை, என் பிறப்போ எண்ண தொலையாது. வெரி குட், எண்ண தொலையாது. நான் எடுத்த பிறகு எண்ணி பார்த்தா உன்னோட அதுக்கு நான் தான் உன்னோட பெரிய ஆள் கிடையாது. அப்போ நம்ம இதற்கு எடுத்த பிறகு எத்தனை பல பிறகுகள் எவ்வளோ கண்மம் செஞ்சுருப்போம், எத்தனை பாவம் செஞ்சுருப்போம், எல்லாத்தையும் நல்லா செஞ்சுருப்போம், எவ்வளவோ செஞ்சோம். சரி பரவாயில்ல சார், எல்லாத்தையும் நல்லா கழிக்க முடியாது தீர்க்க முடியாது. அதனால நீ என்ன பண்ணுற, கொஞ்சோண்டு தான் உனக்கு தரேன், இதை எடுத்து இந்த பிறவியில் போய் தீபன் அப்படின்னு ஒரு பிறவி தரேன், போய்ட்டோம் நினச்சார். நான் இங்கே வந்தோடனே ஒரு 100 கோடி பிறவி இருக்கிறதுக்கான தேவையான வேலை செஞ்சுட்டாங்க. வந்து இதுக்குள்ளே செஞ்சாச்சு, 33 செஞ்சாச்சு. நீ எத்தனை இருக்குன்னு தெரியாது, இல்லை எவ்வளோ தெரியாது இல்லையா? அப்போ சாமி திரும்பி போய் நிற்கிறேன். என்ன பண்ணுறாரு, அப்படி அப்பா நிறைய செஞ்சுட்டு வந்தியா, கொண்டா நான் வச்சுக்கிறேன், கவலைப்படாது, எல்லாத்தையும் நான் கணக்கில் ஏற்றிக்கிறேன், திரும்பவும் உனக்கு கொடுக்குறவா அப்படின்னா நம்ம சேர்த்து எடுத்துகிட்டு போனோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் கொண்டு ஒரு பெரிய மூட்டையில் நம்மகிட்ட பழைய அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, அந்த பழைய அக்கௌண்ட்ல இது புதுசு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறாரு, அது வச்சுக்கிறார். அதுக்கு பேர் தான் சஞ்சித கர்மான்னு பேர். தொல்வினை, பழைய வினை, ஏற்கனவே இருந்த பழைய வினையும் இப்போ செஞ்சுட்டு போனதை சேர்த்து வச்சுக்கிட்டதுக்கு பேர் என்னது, பழைய வினை. நீங்க செஞ்சீங்க பார்த்தீங்களா புதுசா, இங்க பிராரத்தை கழிக்க வந்த இடத்துல புதுசா செஞ்சீங்க பாருங்க, அதுக்கு பேர் ஆகாமியம்னு பேர், வருவினை. சொல்றேன், சஞ்சிதம் ஆகாமியம் பிரார்த்தனை எழுதிங்க, சொல்லிடுறேன், அதுக்கு கூட சொல்றேன். சஞ்சிதம்னா என்ன சொன்ன, பழவினை, பல பிறவிகளில் சேர்த்த கணக்கு. சஞ்சிதம்னா இந்த பிறவியில நம்ம இது வரைக்கும் செஞ்சிருக்க கணக்கு, புதுசாக செஞ்சது. ஆகாமியம் விளக்கம் புரியுதுங்களா? இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது. பிராரத்தம் அப்படிங்கிறது இப்ப நம்ம இந்த பிறவியில நம்ம கழித்து கொண்டிருக்கோம், நல்லதையே கெட்டதையே அனுபவிக்கிறோம் இல்லையா, அதான் பிராரத்தம். அதாங்க அவங்களுக்கு பிராப்தம் வைக்கிறோம் இல்லையா, அந்த பிராப்தம் அதுதான். தெலுங்குதா புரிஞ்சது? சஞ்சிதம், ஆகாமியம், பிராரத்தம். சஞ்சிதத்துக்கு வேற என்னென்ன பேர் இருக்குன்னா அபூர்வம், சஞ்சிதத்துக்குள்ள வேற பேர் சஞ்சிதத்துக்கு அபூர்வம், பழவினை, தொல்வினை, கிடைவினை. அபூர்வம், பழவினை, தொல்வினை, கிடைவினை. தொல்வினை என்ன இல்ல, இப்ப என்ன பேருக்கு என்ன தொல்வினைனா சஞ்சிதம். ஏகப்பட்ட அக்கௌண்ட் இருக்கு, நம்ம இந்த பெரிய வீட்டை கழிச்சுட்டா போதும் அப்படின்னு மட்டும் விட முடியாது. திரும்பி போனா என்ன பண்ணுவார் அவரு, ஏகப்பட்டது இருக்கு, கவலைப்படாதான் பாரு இல்லையா. இப்போ அந்த அக்கௌண்ட் எல்லாம் ஒரேடியாக க்ளோஸ் பண்றதுக்கு என்னங்க வழி? பழைய அக்கௌண்ட்டே எனக்கு வேணாம், இனிமேலுக்கு ஒழுங்கா நல்லவனா இருக்கு, அதெல்லாம் நீங்க விட்டுருங்க, தள்ளுபடி பண்ணுங்க. பழைய கடன்லாம் தள்ளுபடி பண்றோம் கேட்கறோம் இல்லையா, அப்படி என்னங்க ஒரே வழி? அது என்னன்னா, என்றைக்கு நீங்க குருநாதர் தீட்சை பண்ணும்போது தீட்சா மண்டபத்துக்குள்ள என்னைக்கு பிரவேசம் பண்ணீங்களோ அன்னைக்கே சந்தித அக்கௌண்ட் ஃபுல்லா க்ளோஸ் அப்படின்னு சொல்லுதாகும். தீட்சை ஆன மாத்திரத்துல உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த பழவினை முழுக்க அக்கௌண்ட் க்ளோஸ். நீங்க ஒரு தடவை உள்ள போயிட்டீங்க, தீட்சை மண்டபத்துக்குள்ள போய் திருவேந்தெழுத்த காதால கேட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடுது, உடனே அங்க குருநாதர் திருவேந்தெழுத்தினுடைய கேட்ட வலிமையினாலே அந்த பழைய அக்கௌண்ட் அத்தனை க்ளோஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பழைய பிறவிக்காக பழைய அக்கௌண்ட்டுக்காக பிறவிக்கு வர வேண்டியதே இல்லை. விளக்கப்படுது சொல்றது, தீட்சை மண்டபத்துக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு, பழைய வினையெல்லாம் போயிட்டு. மண்டபத்துக்குள்ள பிரவேசம் வந்துட்டா, மண்டபத்துல பிரவேசம் தீட்சை வாங்கணும். இது நல்லா இருக்கே குறுக்கு வழி. அல்ல, அது நான் சொல்றது தீட்சை மண்டபம்னா அங்க மடத்துக்குள்ள போறது வேற, குரு மட தரிசனம், குரு மட பிரவேசத்துக்கு அதுக்கு பலன் உண்டு, அது வேற. தீட்சை பண்ற நம்ம தீட்சை வாங்கிக்கணும்,
திருவைந்தெழுத்து வாங்குவோம். நம்ம குருநாதர்கிட்ட சம்பந்தப்பட்டு எப்போ திருவடி தொடர்பு ஏற்படுதோ அப்போ நமக்கு சஞ்சித கர்மா இல்லாமல் போகுது. சஞ்சித கர்மா கிடையாது. இப்போ பாக்கி என்ன இருக்குப்பா? அது அதிகாரம் இல்லை. நீ என்னதான் பண்ணாலும் வேணா அடுத்த பிறகு தீட்சை வாங்குற பிறகு கிடைக்காதுக்காக, அவ்வளோதான். அடுத்த பிறகு தீட்சை வாங்குற மாதிரி உயர்ந்த பிறகு கொடுப்பாரு, அவ்வளோதான். தீட்சை வாங்காம திருவேந்தர் சொன்னா அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க குறுக்க ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க சார் அப்படிங்கிறீங்க. குறுக்க வழியை கேட்குறீங்க. குறுக்க வழி தீட்சைக்கு இப்படி போனாதான் அப்படி போலாம் நம்ம சொல்றோம். தீட்சை வாங்காம எனக்கு வழி கொடுக்கலாம் எப்படி கிடையாது? அதாவது நமக்கு எது உயர்வு என்பது காட்டப்பட்டு விட்டது. ஆனாலும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அதை சென்று அடைவதற்காக நாம தான் நம்மளை குறைச்சிக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால சாமி அதுக்கு அவனை கோச்சிக்க மாட்டார். திரும்ப ஒரு பிறவியை கொடுத்து இப்போ பண்ண புண்ணியத்தையாக அடுத்து இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல பிறவி கூட தீட்சை வாங்க வைப்பார், அவ்வளோதான். அப்புறம் சாமி சொல்றாரு ஒரு பாட்டில், மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் தாள் துழாதே பொய்யலாம் என்று எண்ணி ஒரு தூக்கி குழி தந்து என் உள்ளம் விட்டு கொய்யுலா மலர்ச்சோலை குயில் கூவ மயிலாளும் ஆரூரை கையினால் தொழாதே கனி இருப்ப காய் கவர்ந்த கல்வனேன் அப்படின்னார். சிவருமான தொழாமலே நான் முக்திக்கு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறார். அப்புறம் முக்திக்கு போகணும் அப்படின்னா ஒரே வழி சிவருமான கும்பிடுறது மட்டும்தான். மற்ற எந்த கடவுள்கிட்ட எந்த நெறியில போனாலும் முக்தி கிடையாது. வேற வேறு பதங்களை வேணா அவங்க கொடுப்பாங்க. என் வீட்டில் இருந்து கொஞ்சம் நாள் இருந்துட்டு போன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். வைகுண்டம் தான் எனக்கு வீடு, வேணா வைகுண்டத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகணும், அவ்வளோதான். திரும்பி கீழே வந்தாகணும். சிவருமான் மட்டும்தான் சாயுச்சிய பேரை கொடுக்கக்கூடியவர். எப்போ சிவருமான கும்பிடாத வரைக்கும் சாயுச்சியம் கிடைக்காதோ அதேமாரி தான் தீட்சை எடுக்காத வரைக்கும் நமக்கு முக்திக்கு சம்பவிக்காது. சிவதீக்கை இல்லாமல் முக்தி கிடையாது. எழுதி வேணாலும் வச்சுக்க, தீக்கை இல்லாமல் முக்தி கிடையாது. திரும்ப கீழே வந்து தான் ஆகணும். திரும்ப கீழே வந்து ஆகணும், பிறகு வரணும். ஸோ அதனால சாமி என்ன பண்ணுவார்? அடுத்தது தீக்கை இருக்கிறது மாதிரியான பிறவியை கொடுப்பார். ஏன்னா அதுக்கு தான் விண்ணப்பம் பண்ணலாம். அதுக்கு பேசாமல் இங்கே அதுக்கு எவ்வளோ இந்த பிறவினாக்க உடனே நேரடியாக தீட்சை கொடுத்துருவாரா? திரும்ப பிறக்கணும், வளரணும், அம்மாவை இழக்கணும், அப்பாவை இழக்கணும், கணவரை கட்டணும், திரும்ப எல்லாம் போடணும். இதே மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து இதே அடிபட்டு உதப்பட்டு அப்புறம் திரும்பி தீட்சைன்னு ஒன்று இருக்குங்கிறத ஞாபகம் சாமி கொண்டு வர வச்சு, சாமி படிக்கிறீங்கல்ல, திருவாசகம் மட்டும் எல்லாம் படிக்கிறவங்க இருக்கீங்களே, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி எத்தனை பாடுபடணும்னு சொல்லுது அதில் கிருத்தையா. போராமா ஒவ்வொரு மாசத்திலிருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி காப்பாற்றி கீழே வந்து கடைசியில் எத்தனையோ தடைகளுக்கு அப்புறம் எனக்கு தெய்வம்னு ஒன்று இருக்கு நினைக்க வைக்கிறதுக்கே பெரும்பாடுனார். இன்னைக்கு தெய்வம்ங்கிறத நினைச்சு சிவருமான் தான் தெய்வம்னு இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கோம். நம்ம திரும்ப கீழே இருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து 1ஆவதுலேருந்து 2ஆவது 10ஆவது வரைக்கும் நான் வருவேன்னா அது நம்முடைய குடிவாதம் தான். அது விடத்தக்கதை விடுவதற்கு நமக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ சேரத்தக்கது சேராது, அவ்வளோதான். அது என்ன பண்ணுறது? அதனால சிவதீக்கை என்பது தான் முக்திக்கு ஒரே வழி. திருவைந்தெழுத்து ஒன்று மட்டும்தான் முக்திக்கு ஒரே வழி. இந்த கர்மத்தினுடைய பலன் என்ன? ஆகாமியம் என்ன செய்யுது? ஆகாமியத்தை நீக்கிக் கொள்வது எப்படி? அதுக்கு என்ன மற்ற பேர்? ஒரு பிராரத்த கர்மா எப்படி நீக்கிக் கொள்வது? அதுக்கு என்ன மற்ற பெயர்கள்? அதெல்லாம் நம்ம உணவு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். ஷார்ட் ஆன்.